وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேகுமார்கள், வலிமார்கள், அவுலியாக்களுடைய தொடர்பையும் அவர்கள் நேசத்தையும் நமக்கு வழங்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, இன்றைக்கி ஹசரத் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, தராவிலையும் ஓதுனாங்க, இப்பயும் ஓதி காமிச்சாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் சொல்லுங்க, ஹுவல்லதி, அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்றால், அந்த அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறார். யுனஸ்ஸிலுல் மலாயிகத, மலக்குகளை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். பிர் ரூஹி மின் அம்ரிஹி, அல்லாஹுடைய காரியங்கள் இருந்தும் ரூஹை கொடுத்து இதை கொண்டு போகும்படி கொடுத்து அனுப்புகிறான். அலா மன் யஷாஉ மின் இபாதி, தன் அடியார்கள் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த ரூஹை கொடுத்து விட்டு வரும்படி மலக்குகள்கிட்ட கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்குகள் அந்த ரூஹை அல்லாஹ்ட்டன்னு வாங்கிட்டு வந்து எல்லாருடைய அடியார்களில் யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவர்களுக்கு இந்த ரூஹை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜி, தன் காரியங்கள்னு ஒரு ரூஹை கொடுத்து விடுறான் அல்லாஹ் தஆலா. இது ஒரு ஆயத்தில். இதே கருத்து இன்னும் 2 ஆயத்தில் வருது, வேறு வேறு இடங்களில். ஜி, சூரத்துல் காஃபிரில் அல்லாஹ் சொல்கிறான், ரஃபீஉத் தரஜாத் துல் அர்ஷ் யுல்கி ரூஹ மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, தன் அடியார்களில் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ரூஹை கொடுக்குறான். அவங்களுக்கு தான் ரூஹை கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா, எல்லாருக்கும் ரூஹ் கொடுக்குறது இல்லை. அப்போ நமக்கு இருக்கிற ரூஹ், ஒரு ரூஹ் நமக்கு எப்பயுமே இருக்குது. வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, எனது ரூஹை நான் இந்த மனிதர்களுக்கு ஊதினேன். நமக்கு ரூஹ் இருக்கா இல்லையா பை? எல்லாருக்கும் ரூஹ் இருக்கா இல்லையா? இப்போ இது என்ன ரூஹ்? நான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரூஹை கொடுக்கிறேன், எல்லாருக்கும் தர்றதில்லை. யுல்கி ரூஹ மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, தன் அடியார்களை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ரூஹை கொடுக்கிறான். சூரத்து ஷூரால அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, இப்படித்தான் நம் புறத்திருந்தும் உண்டான நம் காரியங்களிலிருந்தும் ஒரு ரூஹை உங்களுக்கு நாம் கொடுத்தோம், வஹியாக இறக்கி வைத்தோம் என்று அந்த 2 சூறாலையும் சொல்கிறான். இது சூரத்து நஹல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ரூஹ் என்பதை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ரூஹ்னா எதை ரூஹுன்னு சொன்னேன் அதையும் சொல்கிறான். அந்த மற்ற 2 ஆயத்துலேயும் ரூஹை கொடுத்தேன், தான் நாடியவர்களுக்கு ரூஹ் கொடுத்தேன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. சூரத்து நஹல் அந்த ரூஹ் எதை சொன்னேன்னு சொல்லி காட்டுறான் பாருங்க. யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர் ரூஹி மின் அம்ரிஹி, மலக்குகளை அல்லாஹ் தன் காரியங்களிலிருந்தும் ஒரு ரூஹை கொடுத்து அனுப்பினான். அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, தன் அடியார்கள் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு. அன் அந்திரு அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபத்தகூன்,
என்னை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை என்பதைத்தான் நான் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். அல்லாஹ் தரிசனம் எதை ரூஹுங்கிறோம் பாருங்க. அல்லாஹ் தஆலா அலாமை யஷா மின் இபாதிஹி ரூஹை கொடுத்து அனுப்பினேன். அது என்ன ரூஹ் என்றால் தஃப்சீர் அது அன்திரு அன்னஹு லா இலாஹ இல்லா அன. என்னை தவிர சாரே காயினாத்துல இலாஹ் யாருமே கிடையாது, ரப்பு யாரும் கிடையாது, மஅபூத் இல்ல, மக்சூத் இல்ல, மௌஜூத் இல்ல, மஷ்ஹூத் இல்ல, என்னை தவிர துனியாவில் யாரும் கிடையாது. இதை அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். ஃபத்தகூனி ஆகவே என்னை தக்வா செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஜி லா இலாஹ இல்லான என்னை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை, எனவே என்னை தக்வா செய்யுங்கள். எனவே என்னை தக்வா செய்யுங்கள். என்னை தவிர இலாஹ் யாரும் இல்லை, ஆகவே என்னை தக்வா செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் ரூஹாக எல்லா மக்களுக்கும் நான் மக்களில் நான் யாரை நாடுகிறேனோ அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரூஹ் என்றால் எதை கூறுகிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் ரூஹ் என்று சொல்கிறான். ரூஹ் ஆலம் முழு காயினாத்துடைய ரூஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் இல்லைன்னா மொத்த காயினாத் செத்த பிணம். செத்த பிணம். இந்த ஒட்டுமொத்த காயினாத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ரூஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னா அது என்னங்க? லா இலாஹ. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இந்த காயினாத் அல்லாஹ் படைச்சது. ஒட்டுமொத்த சூரியன், சந்திரன், வானம், பூமி, மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள், மிருகங்கள், பறவைகள், மீன் இனங்கள், இத்தனை இருக்கும், பூச்சி இனங்கள், மலைகள், காடுகள், கரடுகள், மரங்கள், செடி கொடிகள், ஹத்தாக்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லாரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்தானே. இந்த ஒட்டுமொத்த காயினாத்துடைய மக்சத் என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். தன்னை இலாஹாக அறிமுகப்படுத்த தான் அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளை படைச்சான். நான் தான் இந்த ஒட்டுமொத்த காயினாத்துல இலாஹா இருக்கக்கூடியவன், என் உலூஹியத்துடைய மஸ்ஹராகத்தான் இவைகளை படைத்தேன். தனது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும் வரைக்கும் இதான் ரூஹ். இந்த ஒட்டுமொத்த காயினாத் இயங்கிக்கிட்டே இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தட்டையாவது உயிர் துடிச்சுக்கிட்டே இருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிற வரைக்கும். அப்ப ஒட்டுமொத்த காயினாத் அல்லாஹ் வச்சிருப்பான். அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மக்களை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மக்களை விட்டு நவுந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் அடங்கிடுச்சு, சப்த நாடுகளும் வழங்கிடுச்சு, கபரில் வச்சிட வேண்டியது தான். ஹஷர் மஹ்ஷர் வந்துடும். புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ரூஹ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் அவர் பிழைக்க மாட்டார், வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. இனி எத்தனை மணி நேரம் இருப்பாருன்னு சொல்ல முடியாதுங்க. 24 ஹவர்ஸ் இருக்கலாம், 48 ஹவர்ஸ் இருக்கலாம். இனி எவ்வளோ நேரம் இருக்காருன்னு சொல்ல முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. வயசாகிடுச்சு, 80 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சு, இனிமேல் அவ்வளோ காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்கன்ட்டான். ஆம்புலன்ஸை கொண்டு வீட்டில் இறக்கியாச்சு. உடனே கபரில் வச்சுருவாங்களா? உயிர் மூச்சு ஓடிட்டு பார்த்தா கால் சுண்டு விரல் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு, 2 விரல் ஆடுது. உள்ள வைப்போமா? எதுவுமே எல்லாம் 2 பச்சு விரல் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. ஒரு விரல் மட்டும் ஆடுது, ஒரு விரல் மட்டும் மெதுவாக ஆடுது. உயிர் இருக்குன்னு அர்த்தம். உள்ள வைப்போமா? கபரில் வச்சுருவாங்களா கொண்டு போய்? அதுவும் நின்றுச்சுன்னா உள்ளே வச்சுருவாங்க. லைட்டாக மூக்கில் மட்டும், தொண்டையில் ஓடி ரூஹு மூக்கில் ஓடும். அது அந்த சூடும் அடங்கணும். ஒரே ஒரு துடிப்பு, ஒரு விரல் துடிச்சிக்கிட்டு இருந்தாலும், ஒரு சுண்டு விரல் துடித்தாலும் உயிர் இருக்குது, அப்படி வச்சுருப்பாங்க. அதுவும் முடிஞ்சுன்னா கபரில் வச்சுருவாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த ஆலம், ஒட்டுமொத்த உலகத்துடைய ரூஹ் எது தெரியுமா? ரூஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ரூஹ். ஒரே ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று துனியாவில் ஏதோ ஒரு மூலையில், அவர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தெரிஞ்சுங்களா, அமேசான் நதி கரையில் சின்ன குடிசை வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறாரு லா இலா. மொத்தம் யாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதை விட்டுட்டாங்க. எங்கேயுமே லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. அவர் ஒருத்தர் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன்.
அவர் கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குன்னு வச்சுங்களேன், அவருக்காக வேண்டி இந்த வானம் இயங்கும், சூரியன் இயங்கும், சந்திரன் இயங்கும், அமெரிக்கா ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாம் சாப்பிட்டு இருப்பானோ, மொத்த விட்டு உலகம் சாப்பிடும், மனிதர்கள் சாப்பிடுவாங்க, மிருகங்கள் சாப்பிடுவாங்க, எல்லாம் யானைக்கு சோறு போடுவான், திங்கத்துக்கு சோறு போடுவான், ரஷ்யா ஓடும், ஜப்பான் ஓடும், ஜெர்மன் ஓடும், எல்லா மிஷின்களும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு மனுஷனுக்கு வேண்டி. ஆனால் யாருக்குமே தெரியாது அவனால தான் ஓடுதுங்கிறது. அவனும் மண்டையை போட்டார், மூத்தா போயிட்டார்னு வச்சுங்களேன், இனி ரூஹ் அடங்கிடுச்சு, கபரில் வச்சிட வேண்டியதான். இத ஷம்சு குவ்விரத் வைதன் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுய்யிரத் வைதல் இஷாரு உத்திலத். அட்ரா வந்துட்டாங்க, ஊடு சூடு போயிட்டாராம் ஒருத்தர். லா இலாஹ இல்லல்லாஹ் ரூஹே போடுச்சு, ஊது சூரு போ. சூரியன் வெடித்து சிதறும், சந்திரன் வெடித்து சிதறும், பூமி வெடித்து சிதறும், போ. அது வரைக்கும் ரூ வச்சிருப்பாங்க சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு. ஏங்கப்பா, ரூஹே ஆலமுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், ஒட்டுமொத்த ஆலத்துடைய ரூ லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் எந்த மூலையில சொல்லட்டுமே, புரிஞ்சுங்களா? இங்கேயோ சொல்லிக்கிட்டு இருக்கணுமே. அல்லாஹு அக்பர். அவன் ஒருத்தனுக்கான எல்லாம் வச்சிருப்பான். இமயமலைக்கு உச்சியிலும் சொல்லட்டும், கடலுக்கு கீழிலும் சொல்லட்டும், மக்கள் காணாத இடத்துலன்னு சொல்லட்டும், பிரம்மாண்டமான காடுகள் இருக்கு பிரேசில், என்ன காடு, அந்த காட்டுலன்னு சொல்லட்டும், எங்க இருந்து உலகத்து உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கட்டும், ஒரே ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. சரிங்க, அவன் என்ன இல்லை கலிமாவுடைய அர்த்தத்தை விளங்கி சொல்ல போறானா? எனக்கு ஞானமெல்லாம் பிடிச்சி வெறும் வாயில கலிமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ், அதுவும் பிரயோஜனம் அளிக்குமா? நிச்சயமா அளிக்கும்ட்டான். அதாவது விரல் துடிக்குது, துடிச்சிட்டு தான் இருக்கு. அது சோறாளி சாப்பிட முடியும்? அவரு சும்மா கொஞ்சம் உயிர் துடிக்குது, டக்கு டக் 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 உள்ள வச்சிருப்பாங்க, அதுவும் நின்றதான் உள்ள வைப்பாங்க. அப்ப கலிமாவுடைய மானா போய், கலிமாவுடைய விளக்கங்கள்லாம் போய், கலிமாவுடைய ஞானங்கள்லாம் போய் வெறும் வாயால தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுவும் நன்மை கொடுக்கும் அவங்களுக்கு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவர் சுத்தி வாழக்கூடியவர்களுக்கு மொத்த காயினாத்து கொடுக்குது, முழு காயினாத்தை வாழ வைக்குது, எல்லாத்தையும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ் பெருமை தெரியாம உட்கார்ந்திருக்கு. ரூஹே ஆலம் தானது, சர்வ கோடி சிருஷ்டிகளுடைய ரூஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த சூரியன், சந்திரன், வான மண்டலங்கள், கோடிக்கணக்கான சிருஷ்டிகளுடைய ரூஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஒரு ஹதீஸ்ல வருது, கியாமத்துடைய குர்புல மக்கள்கிட்ட மார்க்கம் என்பதே இல்லாமல் போயிடும், தீனே இல்லாமல் போயிடும். முஸ்லிம்னு பேர் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பெயரவில் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்றாங்க. லா இலாஹ பேர் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம். இன்னும் கொஞ்சம் போனால் ஸ்டைலாக இன்னும் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம்லாம் பழைய பேராக போயிடுச்சு. பேரே இன்னைக்கு புதுசு புதுசாக வைக்கிறாங்க, பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது. புரிஞ்சுங்களா? என்ன எந்த பேர் வச்சிருக்கிறேன்? எங்கள் தாத்தாவோட தாத்தா, எங்கள் பாட்டி பிரியப்பட்டாங்களா, அந்த பேரை வச்சாச்சு. அப்போ பேர் இஸ்லாமிய பேர் இல்லாமல் மாறிக்கிட்டே உட்காந்துருக்கு. கியாமத்துடைய குர்பில் கொஞ்சம் மக்கள் ஒன்று திரண்டு சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வேறு எதுவும் அவர்களுக்கு மார்க்கத்தில் தெரியாது. அவர்கள் எல்லோரும் கூடி உட்காந்து, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி காலத்தில் சின்ன வயசில் நான் அம்மா சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் பாட்டியை மடியில் உட்கார வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதைத்தானே நாம் இப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோம் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியல, எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுவாங்க, நாமும் சொல்லலாமே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அவங்க கேட்டாங்க, அப்படி என்றால் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்களே, அது என்ன தான் அவங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு அவங்களுடைய கூட இருந்த அவங்க மாணவர் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுவா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, ஜி அவங்க செல்லமாக கடிந்து கொண்டு அவங்க ஏதோ பலன் தருமா? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறீங்களே, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, சக்காத் இல்லை, ஹஜ் இல்லை, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறீங்க, என்ன பலன் தரும் அவர்களுக்கு அந்த கலிமா? அறிஞ்சுங்களா? எந்த பலனுமே இல்லையே என்று கேட்டார்கள். திரும்ப திரும்ப ஒரு தடவை அமைதியாக இருந்தாங்க, ரெண்டாவது தடவை கேட்டாங்க, அமைதியாக இருந்தாங்க, மூணாவது தடவை கேட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் வாயை மூடி சும்மா இருக்கிறியா, நரகத்தை விட்டு அதை காப்பாற்றிடுவது அவங்கள. எங்கள் ஹதீஸ் எடுங்க இப்போ, இந்த ஹதீஸை ஜி, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எதுவும் பலன் தருமா, எதுவும் பிரயோஜனம் தருமான்னு கேட்டாங்க அவங்க. ஆமாம் தரும். அல்லாஹு அக்பர் கபீரா. கால் ரசூலுல்லாஹ் ரவா இப்னு மாஜா
அன் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டேன் பாய். இது வந்து யார் ஹதீஸ் வந்து ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. நல்லா கவனிங்க ஹதீஸை. அல்லாஹ் அக்பர். क्या कैफियत होता है मज़े का हदीस. ஹதீஸில் ரொம்ப டேஸ்டான ஹதீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை பை ஹதீஸில் டேஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை. படிக்கும்போது ஒரு தனி கைஃபித்து வரும். டான்ஸ் எல்லாம் ஆடலாமான்னு வரும். சரி நான் அப்படியே ஆடி இருக்கு ரூமுக்கு கதவுல இப்போ சாத்திட்டு சரி ஹதீஸுக்கெல்லாம் படிக்கும்போது எந்திரிச்சு ரெண்டு கதவை சாத்திட்டு ஒரு டான்ஸ் அடிச்சிடுறது. இல்லை வா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஹுதைஃபத்துல் யமான் சல்யூட். இது சொன்னீங்களே நீங்கள் எங்களுக்கு. நீங்கள் சொல்லாட்டி யார் சொல்லியிருப்பா நினச்சிங்களா? ஹுதைஃபத்துல் யமான் வாழ்க, ஹுதைஃபத்துல் யமான் வாழ்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க புனித பாதையை நம்ம தலைமையில் வைப்பேன். என்னமா சொல்கிறாங்க? ஃபகத்ரவா இப்னு மாஜா. இப்னு மாஜா ரலியல்லாஹு வாழ்க, அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்வானாங்க. அவங்களாம் முயற்சி செஞ்சு சொல்லி அதிசயம் நமக்கு கிடச்சிருக்குமா? ஒரு ஆனந்த பரவசம் வருமா நமக்கு? வா புகாரி இமாம் வாழ்க, அல்லாஹ் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பாங்க. எல்லாரும் ஃபாத்தியா ஓதுறாங்க. எல்லாரும் புகாரி இமாம் முஸ்லீமுக்கு ஓத மாட்டேங்கப்பா. எதாலும் புகாரி முஸ்லீம்ங்கிறாங்க. ரெண்டு பை ஒரு ஃபாத்தியா ஓதி டெய்லி என்ன பை டெய்லி ஆலையில் ஓதுறீங்களா? குரான் ஓதுறீங்களா? புகாரி இமாம், முஸ்லீம் இமாம், திருமதி இமாம், இப்னு மாஜா எல்லா முஹத்தீஸீங்களும் முஃபஸ்ஸிரும் அனுப்பிச்சு வைங்க பை. அவங்களாம் சொல்லாமல் தீனா நம்மள்கிட்ட வந்திருக்கோம். இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அவங்க ஃபைஸான் நமக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. அன் ஹுதைஃபத்துல் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்ருசு இஸ்லாம். இஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூர்ந்து போய்விடும். என்ன உதாரணம் கேட்டான் பாருங்க. கமா எதிருசு வஷியு சவுப். ஆடையில் உண்டான டிராயிங்ஸ்லாம் தூர்ந்து போகிற மாதிரி. நீ பனியன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து பெருசாக போட்டுருப்பானோ, படம்லாம் போட்டுருப்போம் பார்த்தீங்களா? பனியன் வந்து படம் போட்டுருப்பானோ 4 வாரம் துவச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். கடைசியில் சுத்தமாக அது டிராயிங்ஸ் எல்லாம் போயிடும். படம்லாம் போட்டிருப்பானுங்கள, யானை படம் பூனை படம்லாம் போட்டு பேரெலாம் போட்டிருப்பானோ அதெல்லாம் கொஞ்சமாக தூர்ந்து போய் கடைசியில் என்ன ஆயிரும்? அந்த அடையாளங்கள்லாம் போய் அப்புறம் நூல் நூலாக தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். எப்படி ஆடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தூர்ந்து போகிறதோ, அடையாளங்கள் மங்கி போகிறதோ, அப்படி இஸ்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிடும். ஹத்தா லா எதிரி மா சியாமு வலா சலாத். நோம்புனா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவாங்க அந்த சமானா விட்டு. தொழுகைனா என்னன்னு தெரியும். எப்போ தொழுகைங்கிற அப்படின்னா என்னப்பா? நோம்புனால அப்படி என்ன இல்லை? எங்கள் தாத்தா நோம்புன்னு சொல்லுவார். நோம்புலாம் வச்சாராம் அவர். அது எப்படின்னு முறை தெரில. ஏதோ புக்கு இருந்து பார்ப்போமே. புக்கு எதுவும் கிடைக்கலையா? இல்லை புக்ஸ்லாம் எதுவும் கையில் இல்லை. இப்போ இஸ்லாம் சம்பந்தம் புக் கையில் எதுவும் இல்லை. பை நோம்புன்னு சொல்லுவாங்க. என்ன ரம்ஜான் மாதம்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரில. ஆனால் என்னன்னே தெரியாத போயிடுமா? அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரி சமானாவாக இருக்கும்? நோம்புனா என்னன்னு தெரியாது, தொழுகைனா என்னன்னே தெரியாது. லா எதிரி மா சியாமு வலா சலாத் வலா நுசுக்கும் வலா சதகத்தின். ஹஜ்ஜுனா என்னன்னு தெரியாது, சதகானா என்னன்னு தெரியாது. ஜி வல் யஸ்ரி வல யுஸ்ரா அலா கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல ஃபீ லைலத்தின் ஃபலா யப்கா ஃபில் அர்தி மின்ஹு ஆயத்துன். ஒரு இரவில் திடீரென்று அல்லாஹுடைய ஒட்டுமொத்த குர்ஆனின் மீது அல்லாஹ் தஆலா ஒரு அசரை உண்டாக்குவான். எல்லா ஆயத்தும் மறைஞ்சிடும். குர்ஆனாக இருக்கும், ஒரு ஆயத்து கூட அதில் இருக்கிறது. எல்லார் நெஞ்சங்கள்லையும் ஆயத்து போயிடும், குர்ஆனும் போயிடும். குர்ஆன் தாள் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். திறந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒட்டுமொத்த துனியாவில் குர்ஆனும் போய் அல்லாஹ் அந்த சம்மானை விட்டு அல்லாஹ் மனைவரையும் பாருங்க. நெஞ்சங்களில் குர்ஆன் எடுபடுவதை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். நம்ம இல்லங்களில் குர்ஆன் எடுபடுவதை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். பாருங்கள், குர்ஆன் பேசாராக இருக்குது உங்களுக்கு. இல்லை குர்ஆன் ஓதுனா கேட்டால் பேசாராக இருக்குது. எடுத்து குர்ஆனில் போயிட்டு என்ன செய்வீங்க? அப்புறம் சினிமா பாட்டு கேட்க சந்தோஷமாக இருக்குது, பாட்டு அடித்தா கூத்தடிச்சா சந்தோஷமாக இருக்குது. குர்ஆன் நமக்கு சந்தோஷமாக இல்லை. ஒரு தடவை என் ஷேக் நாயகத்தர் இதே மாதிரி ரமதானுடைய காலங்கள் நினைக்கிறேன், ஒருத்தர் ஆயத்து ஓத சொன்னாங்க. சர்க்கார் அழுதுகிட்டே உட்காந்தாங்க. ஒரு குர்ஆன் ஓத சொன்னாங்க, ஒரு அசத்து ஓதுனாங்க, ஒரு கிராத்து ஓத சொன்னாங்க பயானுக்கு முன்னாடி. அவர் பாட்டுக்கு ஓதுற சர்க்கார் ரசிச்சா அழுகுறாங்க, தண்ணி ஊற்றுது. நிஜமா தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி உட்காந்துருக்காங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஓதி முடித்தார். நாங்களாம் சும்மா உட்காந்து மந்துன்னு பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறாரு, எதுக்கு இப்போ இதெல்லாம் போய் சர்க்கார் கைவிட்டாராங்க, இதுக்கெல்லாம் அழுகுறாங்களே, என்ன தெரியல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சாதாரணமாக உட்காந்துருந்தோம். அது முடிஞ்சு திரும்ப முடிச்சோன்னா அடுத்து ஒருத்தர் கீதம் படிக்க சொன்னாங்க, பாட்டு படிக்க. அவர் பாட்டு படித்தார்.
இன்னும் ஒரு துள்ளல் ஒரே கைஃபியத்து நினைச்சிங்களா? பைசி இன்னுயிரே உம்மை பாடுகிறோம் உம்மை நாடுகிறோம். ஏதோ ஒரு பாட்டு படிக்கிறா வா சுபானல்லா காசு பறக்குது. சர்க்காரை பார்த்துட்டே உட்காந்தாங்க. அவர் பாடி முடிச்சார். குரான் ஓதனாங்க, ஒருத்தட்டையும் கைஃபியது கிடையாது. கல்லு மாதிரி உட்காந்துருக்குறீங்க, பாட்டு படிச்சுன்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் லஸ்ஸத்தே இல்லையா குரானில்? உங்களுக்கு ஒரு இன்பமே இல்லையா? இன்னும் எதுபோ சொன்னது எப்படி மண்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னை பேச பேசுகிறாங்க சர்க்கார் வச்சுபீனை. கொஞ்சம் கூட உணர்ச்சி கிடையாது குரானை பற்றி. மனசில் எடுத்துக்கிறதே இல்லை குரான், கைஃபியத்தே இல்லை குரான் அப்படின்னு நிஜமாக சொன்னாங்க. என்னை பார்த்து தான் சொன்னாங்க. பாட்டு படித்தாங்க சொல்கிறீங்க கேபாய खुदा के कलाम कलामुल्ला जी அல்லாஹ்வுடைய கலாமில் ஒரு ஜோஷ் வரல உங்களுக்கு, ஒரு இன்பம், ஒரு லைஃப் இல்லை. நீ எந்த அளவுக்கு ரசிக்கிறியோ அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுவான். அல்லா தாலா உன்னை முன்னோக்குவான், உன்னை முத்தவஜி ஆவான், உன்னை நேசிப்பான். அல்லா தாலா நான் பயான் செய்கிறேன், இங்கே உட்காந்துருக்கீங்க சில பேர், எல்லாரும் வந்து தூங்குறாங்க சில பேர். ஆனால் முழுவத்தை உட்காந்து வா வா வான்னு கைஃபியத்தை கேட்குறாரு, ரசிக்கிறாரு. இப்போ யாரை பற்றி பேசுவேன் நான்? தூங்குற தூங்கு மூஞ்சி பற்றி பேசுவேன்னா? என் பயானை ரசிக்கிறாரு, என் பேச்சை கேட்டு ஆனந்தப்படுகிறாரு, பரவசப்படுகிறாரு, இவரை பார்த்து பேசுவேனா? யாரை முத்தவாஜி ஆவேன்? இவர் என் பேச்சை கேட்டு ரசிக்கிறார், துள்ளுறாரு, ஆனந்தப்படுறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, வா வாங்குறாரு, சுபான் உண்டாக்குறாரு. அந்த பயான் அப்படியே அசர் செய்தவருக்கு அவரை பார்த்தா பேசிட்டே இருப்பேன். இப்போ யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அவரை தான் திரும்பி பார்ப்பேன். அவரை பக்கம் முத்தவஜி ஆவேன். மற்றவன் தூங்கிட்டு விடுப்பா, அவர் டிஸ்டர்ப் பண்ண தூங்கிட்டு விடுப்பா, அவர் டிஸ்டர்ப் பண்ண விட்டுரு. தூங்க மூஞ்சியில் நமக்கு எதுக்கு பேச்சு? என் தவஜு யார் பக்கம் இருக்கும்? என் பயானை ரசிக்கிறாரே அவர் பக்கம் தான் என் தவஜு இருக்கும். அவர் தான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் என் முகத்தை அவர் தான் பார்ப்பேன், அவரை முகத்தான் பார்ப்பேன். சாயா வந்து குடிச்சு பண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கலாம், 2 பேரும் குடிச்சாமல் பேசிக்குவோம். எல்லாம் தூங்கிட்டு நீங்கள் நான் பேசுகிறேன் ரசிக்கிறவா, அந்த கொஞ்சம் டீ குடிச்சிக்குவோம். நாளைக்கு லேட்டாக வந்தார், அவர் கொஞ்சம் நவருப்பா, அவர் முன்னாடி விடுங்கப்பா, நான் தூங்க முடிஞ்சிங்க. அவர் தான் பஜன் கேட்குறாரு. நவருப்பா நவருப்பா, அவர் நீ முன்னாடி வாங்கும்போலா, நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்களா சொல்லுவோம்ல. அப்போ எஜமானுடைய கலாமை நீ ரசிக்கணும், அல்லாஹ் உன்னை சங்கைப்படுத்துவான். அடே என் பேச்சு உனக்கு ரசனையாக இருக்கா? அவன் பேச்சை ரசிக்கிற, இவன் பேச்சை ரசிக்கிற, அவன் பேச்ச ஊருக்காரன் பேரெல்லாம் ரசிக்கிற, அவன் படித்த பாட்டு இவன் படித்த பாட்டு அதெல்லாம் ஒரு ரசனையாக இருக்குது. ஏன் கலாம் ரசனை இல்லை உனக்கு? என் கலாம் அசர் செய்யலை உனக்கு? என்னுடைய சொல் உனக்கு வந்து ஒரு உழுக்கலை இல்லை? வா வா, உண்மையா அல்லாஹ்வுடைய காதலர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டால் துடிச்சு போயிடுவாங்க. ஜி கண்ணில் கண்ணீர் கொட்டும். இதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூலி தரா அய்யுனுஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக். அதுங்களா அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டால் உடல் துள்ள ஆரம்பிச்சிடும், துடிக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுடைய வசனம் வருத்த விளங்குச்சோ விளங்கலையோ, அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டால் இதயம் வெடிச்சிடும். எஜமா பேசுகிறான், எந்த அளவுக்கு உன்னுடைய கலாம் காதல் இருக்கும், நீ எந்த அளவுக்கு கலாமை நேசிக்கிறிய உன்னையும் அல்லாஹ் நேசிப்பான், உன்னையும் அல்லாஹ் நேசிப்பான். கலாமில் இன்பத்தை பெரு. எல்லாரும் அவன் பேசுறது பேப்பரில் 1.5 மணி நேரம், டிவியில் 1.5 மணி நேரம், ஃபேஸ்புக்கில் 1.5 மணி நேரம், யூடியூப்பில் 1.5 மணி நேரம், மூலாவுக்கு நேரம் வச்சு மீன். நீ அல்லாஹ்வுடைய கலாமை ரசித்து பாரு. அல்லாஹ் சொல்கிறேன், நான் சில இடங்கள் திறந்து வைப்பேன், என் ஷேഖுடைய பிச்சையில் ஒரு ஆயத்து போகும், சிந்தனை முழுசும் அதிலேயே போய் திரும்ப போயிட்டே இருப்போம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அடுத்த பக்கத்துக்கு போகாது. நினச்சிக்கலாம். இன்றைக்கி உட்காந்தேன் ஒரு 1/2 ஜுஸ் குர்ஆன் ஓதலான்னு, இந்த ஆயத்து வந்துச்சு, அதாமுருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலூ சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன் யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷா. இது என்னடா ரூஹு? அதான் வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, எல்லாத்துக்கும் ரூஹ் ஊற்றிட்டானே.
எல்லா ரூஹு நம்ம இருக்குது. புதுசாக அல்லாஹ் தஆலா நான் அடியார்களில் சில பேருக்கு மட்டும் ரூஹு கொடுப்பேங்கிறான். அது என்ன ரூஹு அப்படின்னு யோசனை வந்துச்சு, சிந்தனை. உடனே எடுத்து வேற எங்கெல்லாம் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறான், 3 இடத்துல சொல்கிறான்ல இந்த மாதிரி ரூஹு. அடியாரில் சில பேருக்கு மட்டும் ரூஹு கொடுப்பேன். அது என்னடா ரூஹுன்னா அந்த 2 இடத்துலையும் இந்த ரூஹு என்னென்ன விளக்கமாக இல்லை. இங்கே அந்த ரூஹு தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு 1 மணி நேரம் ஓடிடுச்சு. அடுத்த ஆயத்து போல தம்பி கூப்பிட்டு ஓதுப்பா அந்த ஆயத்துன்னு சொல்லு அலஞ்சுல்லா. அப்போ குரான் பேசுது பாய் நம்மக்கிட்ட. இந்த குரானை பாருங்க, நீ குரான்கிட்ட பேசு, குரான் உன்கிட்ட பேசும். நீ குரான்கிட்ட குரான் லவ் பண்ணு, குரானை நேசி, குரான்கிட்ட பேசு. ஜி குரான் ஒன்றை பேச ஆரம்பிச்சோம். இப்போ தராவை தோறு எடுத்து பார்த்தேன், ஓதலான்னு உட்காந்து ஒரு ஆயத்துக்கு மேலே அடுத்த ஆயத்து போல. ஜி என் ஷேகன் ஆயத்தை பார்த்துருக்கேன் பல தடவை. நான் கடைசியாக ஒரு சில்லாவில் இருந்தோம், 2002 2001 ஞாபகம் இல்லை. அதுமா உட்காந்து டெய்லி எங்கள் தராவைக்கு 1 மணி நேரம் எங்கள் கூட உட்காந்து குரானை ஓதுவாங்க. குரானை திறந்து சூரா யூனுஸ் ஓதிட்டு இருந்தாங்க. ரமலான் பிறைய ஒன்றும் இல்லை, ஓதிட்டே இருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஓதுறாங்க, மெதுவாக ஓதுறாங்க. மத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலூ சுப்ஹானஹு தஆலா அம்மா யுஷ்ரிகூன். மத்தா அம்ருல்லாஹ் திரும்ப ஓதுவாங்க 2 தடவை, இப்படி போயிட்டே இருக்கு. ஆக கொஞ்சம் தூரம் போனாங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எதுவும் மட்டும் அடுத்த தாலிமாத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் பார்க்கல திரும்ப சூரா யூனுஸ். ரமலான் முழுச சூரா யூனுஸ் தான் ஓதுனாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். ஜி அடுத்த அதுக்கு போகவே முடியல அவனால. என்ன செய்யறது? அதனுடைய கவர்ச்சி, அந்த வசனங்களுடைய அழகு என்ன இருந்துருச்சு. அடுத்தது பார்க்கவே முடியல. கண் கண்டார் கண்ணே கண்டார். என் காதலனே உன் கண்ணை பார்த்தவர் உன் காதை பார்க்க முடியல. அந்த கண்ணிலேயே லயிச்சிட்டாங்களே. அடுத்தது போறதுக்கு டைம் எங்க இருக்கு? உன் இதழ் கண்டார் இதழே கண்டார், அடுத்தது போகவே முடியல. அதன் அழகு என்னன்னு ரசிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கு மற்றதெல்லாம் பார்க்கவே முடியல. மற்ற அடுத்த அழகை பார்க்கறதுக்கு முடியலையே. ஒன்றுலேயே காலம் போயிடுச்சு, இன்னொன்றுக்கு அடுத்ததுக்கு போக முடியல. पूरा पूरा दुनिया मेरे दुनिया आखिरत जी फिदा हो जाए. वो एक आयत पर ஒரு வருஷம் பார்த்தா ஒட்டுமொத்த வாழ்க்கை ஃபிதாவாக்கிறது. 6666 தேவையில்லை. அட ஒன்று போதும். அடியா டான்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அட ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது மாதிரி ஒரு ஆயத்து பத்தாதான். அடுத்த ஆயத்துக்கு நீ போகணுமா? அர் ரஹ்மான் ரஹீம் போகாத, சாபு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். बर्बाद हो जाओ, फिदा हो जाओ, அழிஞ்சு போயிரு. இதை விட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் விட உனக்கு வேற என்ன இன்பம் வேணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நானும் தானே இருக்கிறேன். அப்ப மேரே மௌலா மேரா भी रब है, எனக்கு தான் ரப்பு. मैं तो शैतान भी हो, நான் அயோக்கிய பையனா. எனக்கு ரப்பு யாரு? எஜமா. சுப்ஹானல்லாஹ். என்னை தான் சேதி சொல்றான்ல ரப்புல் ஆலமீன்ல. அதோட வேற என்னங்க இன்பம்? ரஞ்சு பை ஒரு ஆயத்திலையும் உயிரே விடணும். ஒவ்வொரு ஆயத்துக்குன்னு அர்ப்பணமாகணும். 6666 ஒரு பக்கம். பை இன்பத்திலே பேரின்பம் குரான் தான் பை. குரான் இல்லைன்னா எந்த இன்பமும் இல்லை உலகத்தில். என்ன கேட்டால் சக்கராத்துலேயும் எனக்கு குரான் தான் வேணும், கபர்லேயே குரான் தான் வேணும். அங்கேயும் ஓதணும். ஹஷர்லேயும் குரான் தான். ஜி சொர்க்கத்துக்கு போகணும், குரானோட போகணும். சொர்க்கத்தில் தொழுகை இருக்கா? இருக்கா? என்ன பை நோம்பு இருக்கா? 2 நாள் நோம்பு வச்சுக்கிறேன்ல. யாருக்கிட்ட திங்கிறதுன்னு சொர்க்கம். சஹரு கிடையாது, இஃப்தாரும் கிடையாது. ஜக்காத்து யார் கொடுத்தா வாங்குவாங்களா? ஜக்காத்து கொடுக்க முடியுமா? கொடுத்தா வாங்க ஆள் இருக்கா? இல்லை. ஹஜ்ஜு ஏதாவது அமல் இருக்கா? சுப்ஹானல்லாஹ். என்ன அமலாக இருக்குது சொர்க்கத்தில்? ஒரு அமல் குரான் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தில் குரான் ஓதலாம் பை. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல வருது பை. எது இருக்கா? குரான் இன்பம். இந்த குரான்ல இன்பம் பெற்ற நல்லடியார்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனால் குரான் ஓதுவாங்க. சொர்க்கத்துக்கு போய் நுழைஞ்சோம் என்ன சொல்லுவாங்க? வரத்தில் ஓது, ஓது, மோல ஓது, வரத்தில் வர்த்தகி போ, ஓத ஓத போயிட்டே இரு, முன்னாடி முன்னேறு.
ஓது முன்னேறு, ஓது முன்னேறு, ஓதிட்டே இரு, முன்னேறிட்டே இரு. என்ன பை? ஓது முன்னேறு. அவள் 10 ஜுசு பாடாக்கினவங்க 10 ஜுசு ஓதுவாங்க. எங்கே போய் ஆயத்து முடியுதோ அதோட ஸ்டாப்பு. அங்கே ஒரு கல் நட்டிடுவாங்க, மலக்குகள் ஒரு குச்சி நட்டுருவாங்க. இவ்வளோ தான் இல்லைப்பா, அதுக்கு மேலே தாண்டி நீ போக முடியாது. 20 ஜூஸு மனப்பாடம் பண்ணவங்க 20 ஜூஸு ஓதிட்டு போவாங்க, அதோடு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ நான் ஹாஃபிஸா இல்லையே, நான் என்ன செய்யறது? நான் அல்ஹம்துலில்லாஹ் 100 வாட் போயிட்டே இருப்பேன். எனக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்கிறேன்? அல்லாஹ் ரத்தில் வர்தகி, ஓது முன்னேறு, ஓது முன்னேறு. ரத்தில் வர்தகி. திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ். عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم قال يقال لصاحب القرآن اقرأ وارتقي ورتل كما كنت ترتل في الدنيا. துனியால ஓதிக்கிட்டு இருந்த மாதிரி ஓதிக்கிட்டே போ. فإن منزلتك عند آخر آية تقرأ بها. ஜி, எந்த ஆயத்தை கடைசியாக முடிக்கிறியோ அங்கே தான் உன் எல்லை முடியும். அப்படின்னா 30 ஜூஸ் யூஸ் பண்ணாத நம்மள மாதிரி பாக்கியசாலிகள் முன்னேற முடிய அர்த்தம் இல்லை பை. நீ குரான் எவ்வளோ நேரம் குரானோட தொடர்பு வச்சிருந்த துனியாவில் அவ்வளவு நேரம்னு அர்த்தங்க. நீ அல்லந்து சூறாலேயே 6 மாதம் ஆராய்ச்சி அல்லந்து சூறா தாண்டி அடுத்த சூறாவுக்கு போகல. பை அல்லந்து சூறாவுக்கு தாண்டி அடுத்த சூறாவுக்கு போகவே இல்லை. ஜி மிஸ்கின் இப்போ 2வது தஃப்சீர் ஆரம்பித்தோம். அல்லாஹ்வுடைய ஃபஸ்ட் ஒரு நாளைக்கு 4 ஜுஸு 27 28 முடிஞ்சு இன்னும் 3 ஜுஸு பாக்கி இருக்குது. அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் ஹயாத்தை பிச்சை கொடுத்து ரமலானுக்கு பின்னாடி அதை முடிக்க தௌஃபீக் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தஃப்சீர் இருக்க பாருங்கள். அவுது பில்லாஹி ஆரம்பித்து பிஸ்மில்லாஹி ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 6 மாதம் முடிஞ்சு இருக்குல்ல. அது ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அது வீட்டில் இருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் முடிஞ்சு பிஸ்மில்லாஹ் ஓதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 6 மாதம் முடிஞ்சு. அரமான் போக முடியாது, அதுலேயே முடிஞ்சு 6 மாதம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பாடம், 6 மாதம் நடக்குது பாடம். அல்ஹம்து அவுது பிரிச்சு பிஸ்மி முடிச்சு அல்ஹம்து முடிச்சு. என்ன செய்யறது? அப்படியே ஒருத்தன் அல்ஹம்து சூறாக்கே 10-20 வருஷம் தஃப்சீரா விளையாட போயிட்டாரு. நீ அல்ஹம்து சூறா ஓதிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. நீ 6 மாதம் ஓது அல்ஹம்து சூறாவை போயிட்டே இருக்கு. எங்கே போய் எவ்வளோ தூரம் துனியாவில் ஓதனே அவ்வளோ தூரம் ஓதி முடியும். இப்போ சஹாபாக்கள் சில பேர் பதில் சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் ஆயிட்டே அரைஞ்சு மோதா போயிட்டாங்க. அவங்கள என்ன செய்வாங்க? கடைசி வரைக்கும் போக மாட்டாங்களா? அப்படி இல்லை பை. நீ எவ்வளோ நேரம் அதில் இன்பத்தில் இருந்தாய், குர்ஆனுடைய தொடர்பில் எவ்வளோ நேரம் இருந்தாய், குர்ஆனுடைய தொடர்பில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு. ஜி எங்க வரத்தில் ஒத்தரத்தில். அப்போ வரத்தில் யார் சொல்கிறான்? சொல்கிறான் இக்ரா வர்தகி வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா. எல்லாம் சொல்கிறானா இல்லையா? அல்லா சொல்ல. அப்போ சொர்க்கத்தில் போய் குர்ஆன் ஷரீஃப் இருக்குது. குர்ஆனை முழு ஹாஃபிஸாவாக நல்லா எல்லாருக்கும் நசீபாக்குவோம். நாங்கள் குர்ஆனோட எவ்வளோ ஒரு நாள் தொடர்பு வைத்துக் கொள்கிற காலையிலிருந்து அவ்வளவு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அது அவ்வளோ தொடர்பு இருக்கும். அவ்வளோ நேரம் குர்ஆன் தொடர்பு வச்சுட்டு ஒருத்தர் குர்ஆன் ஓத தெரியல, சின்ன வயசுலேயே ஓதலை, வயசாகிடுச்சு ஓத முடியல. ஆனால் குர்ஆன் ஓதத்துலேயும் கவலை இருக்குது. அவங்க எடுத்து வச்சுக்கிறான். ஒரு அம்மா எனக்கு தெரியும், ஹயாத்தாக இருக்காங்க, நல்லா நீண்ட வயசு கொடுக்கிட்டோம். அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல, திறந்து வச்சுக்கோங்க. விளைஞ்சுங்களா? திறந்து வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ விரல் வச்சு லா இலாஹ இல்லல்லா 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 ஒரு வரைக்கும் 3 தடவை லா இலாஹ இல்லல்லா சொல்லு. இப்படி லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ மிஸ்கின் முரீத் தான் அவங்க. லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா எவ்வளோ ஓதி முடிச்சு ட்ரைப்னு குர்ஆன் வரல உங்களுக்கு. அதனால லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா இப்படி லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ ஃபுல்லாக அந்த ஒரு முடிச்சு இப்படி அடையில 4 ஜூஸும் முடிச்சிட்டேன் இன்றைக்கி. வச்சுக்கிறேன் திரும்ப அடுத்த ஒரு 4 ஜூஸு நீ 8 ஜூஸும் முடிச்சிருக்கேன். இது வெறும் லா இலாஹ இல்லல்லா ஒரு வரைக்கும் லா இலாஹ இல்லல்லா. ஏன்னா அவங்களாம் சொர்க்கத்தை முன்னேற நம்மளே முன்னாடி போய் நிற்பாங்க. அவ்வளோ நேரம் குர்ஆன் தொடர்பு இருக்குது அவங்களுக்கு. நம்மளோட முன்னாடி போய் நிற்பாங்க சொர்க்கத்தில். என்ன பை லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா வாயில் வரல குர்ஆன் என்ன செய்வாங்க? இறஞ்சவை முன்னாடி போய் நிற்பாங்க. வா வா வா. அப்போ குர்ஆனோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திங்க, இன்பத்தை ஏற்படுத்திங்க.
இந்த குர்ஆனோட இன்பத்தை ஏற்படுத்தி குர்ஆனிலேயே தொடர்பு படுத்தி குர்ஆனை அப்படியே நாம் எப்படி இசையை ரசிக்கிறோமோ கவ்வாலி ரசிக்கிறோமோ பாட்டை ரசிக்கிறீங்களோ அந்த மாதிரி குர்ஆனை ரசித்தது நான் பார்த்தது என் ஷேகநாத்து தான் பார்த்தேன். அப்படி பேரின்பப்படுவான் குர்ஆனோட. ஏன்னா அவர்களுக்கு அந்த இன்பம் தெரியுது அவங்களுக்கு. அல்லாஹ் அக்பர். எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு காலம் வரும் குர்ஆன் மக்களுடைய கல்பு கொட்டி எடுத்துரும், நான் விட்டு மறந்துடும். ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை குர்ஆன் ஷரீஃப் இருக்கோ எல்லா எழுத்தும் மறைஞ்சு போயிடும். ஃபலா யப்கா ஃபில் அர்லி மின்ஹு ஆயத்துன், குர்ஆனில் ஒரு ஆயத்து கூட பாக்கி இருக்காது, எல்லாம் போய் சேர்ந்துடும். புரிஞ்சுங்களா? வ தபகா தவாயிஃபும் மினன் நாஸ் ஷைഖுல் கபீர் வல் அஜூஸ். நல்லா கவனிங்க. அப்போ சில கிழவனும் சில கிழவிகளும் இருப்பார்கள். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். யார் சொல்ற ஹதீஸ்? ராவி யாருங்க? ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா. அப்பொழுது சில கிழவனுகளும் சில கிழவிகளும் இருப்பார்கள். அஷ்-ஷைഖுல் கபீர் வல் அஜூஸ். கொஞ்சம் பேர் இருப்பாங்க. யகூலூன், அவர் சொல்லுவார்கள், வயசான முதிய பருவத்தில் 100 வயசு கிழவங்களுக்கு யகூலூன் சொல்லுவார்கள், அதற்குனா ஆபானா அலா ஹாதிஹில் கலிமத்தி. ஏப்பா நம்மளாம் முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்களே, எது தெரியுமா உனக்கு? எங்கள் எங்கள் பாட்டி நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, நம்மளாம் முஸ்லீமாக இப்படி சொல்லணுமாமா, நம்மளாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபநஹ்னு நகூலுஹா, நாமளும் தான் அதை சொல்லுவோமே என்று அந்த கிழவனும் கிழவியும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அர்த்தமும் தெரியாது, கருத்தும் தெரியாது, விளக்கமும் தெரியாது, அவருடைய ஞானங்களும் தெரியாது. லா மாபூத இல்லல்லா, லா மௌஜூத இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா, லா மஷூத இல்லல்லா, எதுவும் தெரியாது. சும்மா நாச்சுக்கு அந்த கிழவனும் கிழவியும் உட்கார்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கொண்டு இருப்பார்கள் கியாமத்து குர்பில். மற்ற பசங்களாம் பேரம் பற்றிலாம் என்னத்தை தொந்தரவு பண்ணிருக்கு அப்படின்னா அர்த்தம் என்ன? இவன் வேலையை பாரு, யூடியூப் பார்த்துட்டு உட்காந்து டிவி பாரு, நாங்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இவன் லா இலாஹ இல்லல்லா சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஃபகால லஹு சிலத்துன், அப்போ ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர் முன்னாடி உட்காந்து உங்களை மாதிரி கேட்டுட்டு உட்காந்துருந்தாங்க பயா ஹதீஸை. அவர் ஒருத்தவங்க பேர் சிலத்துன், சிலா அப்படின்னு பேர். மா துகுனி அன்ஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹும் லா யதுரூன மா ஸலாத் வலா சியாம் வலா நுஸ்கும் வலா சதகா. எஜமானே, நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக, தொழுகைனா என்னன்னு தெரியாது, நோம்புனா என்னன்னு தெரியாது. தொழுக மாட்டார்கள் இல்லை, தொழுகைனா என்னன்னு தெரியாது. இப்போ நம்மளுக்கு தொழுக மாட்டானோ, தொழுகை என்ன தொழுகை தெரியாதா, பள்ளிவாசல் தொழுகிறோம்ல, அதுதான் ஜும்மா தொழுகை போகிறோமே நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. தொழுகைன்னு தெரியாதுன்னு யார் இருக்காங்களா? என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க எஜமானே, தொழுகைன்னு தெரியாது, நோம்புனா என்னன்னு தெரியாது, ஹஜ்ஜுனா என்னன்னே தெரியாது, சதக்கானா என்னன்னே தெரியாதுங்கிறீங்க, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் சொல்லுவாங்கங்கிறீங்க. அந்த லா இலாஹ என்ன பிரயோஜனம், உங்களுக்கு என்ன பலன் தரும் என்று சிலா என்பவர்கள் கேட்டார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஅரல அன்ஹு ஹுதைஃபா, அவர் கேட்ட இன்னும் திரும்பிட்டாங்க. என்ன பதில் சொல்கிறது அவர்கிட்ட போய் என்னன்னு திரும்பிட்டாங்க. அவர் உடலை ஒரு சந்தேகம், நீங்கள் என்ன சொன்னீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்கன்றீங்களே, தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, அந்த கலிமா என்ன செய்யும் உங்களுக்கு? திரும்ப கேட்டார். சும்மா ரத்தஹா அலைஹி, திரும்ப அந்த திருப்பிட்டாங்க. திரும்ப கேட்டார். இப்படி 3 வாட்டி கேட்ட உடனே குல்லுதாலிக்க, ஒவ்வொரு முறையும் குல்லுதாலிக்க யுரீது அன்ஹு ஹுதைஃபா, ஒவ்வொரு முறை அவர் கேட்கும்போது அந்தான பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. அவர் திரும்ப இந்தான கேட்குறாரு. இப்படி 3 முறை கேட்டார். அப்புறம் கடைசியாக 3வது முறை சும்மா அக்பல் அலைஹி ஃபி சாலிசத்தி ஜி, 3வது முறை ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிலா அவர்களை முன்னோக்கி சொன்னார்கள். ஃபகால யா சிலா, ஓ சிலாவே. இன்னொரு ரிவாயத்தில் வருது, எப்படி வருதுன்னு கேட்டால் சத்தம் போடுறாங்க. என்னண்டு உங்கள் அறிவு இருக்கா அப்படின்னா, அல்லது யா பத்தான்னு வார்த்தை சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? தொப்பை திரும்ப திரும்ப கேட்குற தொப்பைன்னு அர்த்தம். அந்த மாதிரி வார்த்தை தான் சொல்கிறாங்க. இந்த ரிவாயத்தில் அது இல்லை. யா சிலா, சிலாவே, துன்ஜீஹிம் மினன் நார், துன்ஜீஹிம் மினன் நார், துன்ஜீஹிம் மினன் நார். சலாசன் 3 முறை சொன்னார்கள். சிலாவே, இப்படி கேட்குறே திரும்ப திரும்ப, அந்த கலிமாவும் நரகை விட்டும் அவர்களை பாதுகாக்கும், நரகை விட்டும் பாதுகாக்கும், நரகை விட்டும் பாதுகாக்கும். வா 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 வா, சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் போலப்பா, சுப்ஹானல்லாஹ் சொல்லு, சத்தமாக சொல்லு. பை அவர் விலங்கலை நினச்சிங்களா? இப்போ நம்ம சொல்கிற அவர் விளையாண்டுக்கிட்டு எதையாவது கையில் பொட்டுக்கலையை சாப்பிட்டுக்கிட்டு முட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. வயசு 3, 3.5 தான் ஆச்சு. நம்ம சொல்கிறது கவனிக்கிறாருங்க.
நம்ம சொல்கிறது நம்ம பேச்சிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. அவர் ஏதோ கல்பு அல்லாத கல்பில் போடுறாங்க ஏதாச்சும். குழந்தைங்களையும் மஜ்லிஸுக்கு கூட்டி வர நன்மை நேற்று பார்த்தேன். நேற்று சாருக்கு போயிருந்தேன்ல, வந்து இவனும் எங்கள் அண்ணன் அசனம் விளாண்டுருந்தான். இவனுக்கு 3.5 அவனுக்கு 5 வயசு. அவங்க தவளை அவனுக்கு உள்ளே வந்துருச்சு, குட்டி தவளை. அதை அடிக்க போனான். டே இவன் தவக்கில் அடிக்காதரா, தவளை அடிக்காதராங்கிறான் இவன். ஏன்டா தவக்கில் அடிக்கூடாதான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஏன்டா அது இப்ராஹிம் நபி தண்ணி ஊற்றிச்சான். ஏன் சொல்கிறான் அவன்கிட்ட, அண்ணன்ட்ட அது இப்ராஹிம் நபி தண்ணி ஊற்றிச்சான், தவக்கெல்லாம் அடிக்கூடாதானா, அடிக்காத டப்பாவில் பிடிச்சி வெளியே போட்டுருக்கான் இவன். வாடா இங்கே உனக்கு யாரை சொன்ன, நீ சொன்னீங்கல்ல. அப்போ நான் சொல்கிறேன் பயானு அவனுக்கு 3.5 வயசாக இருந்தாலும் காதில் உழுவுது பாருங்க. கல்பில் ஒன்று மற்ற எல்லா செய்தியும் நீ லாயில சொல்லியிருப்பீங்க. ராசிஃபா தஃபா லாசாலாம் உள்ளே உட்காந்து தவக்கலே அடிக்கூடாது, இப்ராஹிம் நபி தண்ணி ஊற்றிச்சான். அது மட்டும் நான் வச்சுருக்கேன். நேற்று நடந்த செய்தி சஹரில் போய் அடிக்க போகிறோன்னு இவன் தடுக்கிறாரு. அடிக்காத தவக்கலே அடிக்கூடாதான் ரசூல்லா சொல்லியிருக்கான். ரசூல் ஹதீஸ் சொல்ல, குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கானா. பெரும்பாலும் ஹதீஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலை, அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறானாப்பா அடிக்காதப்பா. அது வந்து இந்த இப்ராஹிம் நபி தண்ணி ஊற்றிச்சாமா வந்துக்கிட்டு. அப்போ அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க சின்ன குழந்தைங்களையும் அவனுக்கு வந்து பயானில் உட்கார வச்சுருவாங்க. ஏதோ 4 வார்த்தை காலை உழுவிட்டுமே. 1.5 மணி நேரம் பயானம், 2 மணி நேரம் பயானம், ஒரு வார்த்தை எடுத்துக்குவாங்க. இப்போ ஷேகமார்கள் சின்ன வயசுலேயே கொண்டு உட்கார வச்சோம். எதையோ ஒன்று கல்பில் போயிட்டே இருக்கும். அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று உள்ளே போகும். 3 வயசில் உள்ளே போனது 30 வயசில் வேலை செய்யும். உனக்கு என்ன தெரியும். நான் என்ன செய்யறானுங்க, ஷேகர்கிட்ட 15 வயசு தான் ஆச்சு, 20 வயசு அவன் ஷேகரை கொண்டு வரலாம். அப்படி அவன் 15 வயசு தாண்டோன்னா அப்பனுக்கு எதிரியாக மாறிடுறான். 20 வயசு ஷேக்கிட்ட போகலாம். போயா உனக்கு தான் வேலை இல்லை, உங்கள் ஷேக்கு வேலை இல்லை, போ நீ போய் உட்காரு. வந்துட்டாங்க ஷேக்கிட்ட ஷேக்கிட்ட அவன் கிண்டல் அடிக்கிறான். இப்போ உன் கழுத்துக்கு உன் தலையை தாண்டிட்டான் அவன். தம்பி சொல்லுப்பா, நீ அன்பாக சொல்ல முடியும். ஓவராக சொன்னால் உன் கழுத்தை சின்ன ஓவராக பேசிட்டுருக்கிற, நடக்கிறதே வேறையாகும். ஏன்னா நீ அப்போ வந்து உனக்கு 40 வயசில் பிள்ளை பெற்றிருப்பேன், உனக்கு 60,000 கிழவனா போயிடுவேன் நீங்கள். அவன் அப்போ தான் வாலிப பருவத்து 20 வயசில் இருப்பான். அவனை மிகக்கூடிய வயசில் அவனை நீ கட்டுப்படுத்தலை, ஒன்னே தூக்குற வயசில் வந்துட்டான் அவன். நினச்சிங்களா, ஒரு பையன் அப்பனை தூக்கி ஆணியில் மாட்டிட்டான். அப்படியே சட்டையோட செவுத்தில் ஆணி இருக்குங்க, அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி சட்டையில் ஆணி மாட்டி தொங்குறாரு. டே இறக்கி விட்றா அப்படின்னு. நெசமானது நினச்சிங்களா. அவர் ஆணி மாட்டி ஆணி விட்டு கீழே இறக்கி விட்டானு. கடைசியில் அவரை சட்டையில் தொங்குற மாட்டி விட்டானு. சட்டையில் மாட்டி அவர் தொங்கிட்டு இருக்காரு. இறக்கி விட்றான்னு கடைசியில் அவனுக்கு தேரவே மாட்டா. உடனே மனசால் தானே ஒன்று வந்து விட்டார். நம்மள்ட்ட ஓதுறான் அந்த பையன், ஓதி ஆலிமாய். அதுக்கு அதான் கதம்பு வச்சிடறான். நல்ல வேலை உங்கள் பையனை மனுஷனாக கிடைக்கும். புரிஞ்சுங்களா, இல்லைங்க ஆணி தான் மாட்டி தொங்கிட்டு இருக்கணும். இல்லை ஆணி பிடிக்க வச்ச தூக்கி மாட்டினா வந்து தாண்டி இல்லை. அவர் ஒல்லி குச்சி அவர் தூக்கி ஆணிலே மாட்டி விட்டாங்க. அந்த பார்த்துருக்கீங்களா, அந்த தெரியுமில்ல, மீனா கைத்துக்கிறாரு. அவங்க அத்தான் வந்திருக்காரு. அந்த பையன் எங்கள் ஆலிமாயி அதுக்கு மேலே கதம்பூ செஞ்சு அந்த கதம்பூ செஞ்சாரு. அப்போ பாலிவர் எப்படி சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா, எதுக்கு கொண்டு விட்டீங்கன்னா ஆணில் தூக்கி மாட்டி விட்டான். அதுக்கு தான் கொண்டு மசாலா விட்டு இப்போ எப்படி இருக்கான், இப்போ தான் தெருவிலே கதம்போ சேரான். அது அப்படியா, அதுதான் சனி ஸ்கூலில் படிக்க வச்சா நேரம் நினச்சிங்களா, கட்டி தொங்க விட்ற மேலே தொங்க விட்ருவான் பையன் நேரம். அந்த வயசுலேயே ஆணியில் மாட்டினவன் மேலே தொங்க விட்ருப்பான். விளைஞ்சவை வெகு சொல்ல வந்து அப்போ சின்ன வயசுலேயே அது மடங்குற வயசு, இளம் பருவம். 5 விளையாது, 50 விளையாது. 5 வயசு விளையிற வயசுலேயே கொண்டு வந்து ஷேகமார்கள்ட்ட விட்டு, அவுலியாக்கள்கிட்ட விட்டு, நல்லடியார்கள் விட்டு, ராதாக்கள்கிட்ட துவா வாங்க வச்சு, உலமாக்களுடைய துவாக்களை வாங்க வச்சு அவங்கள வளர்த்தோம்னா அது பெருசான வேலை செய்யும் சொல்ல வரேன் நான். இன்ஷா அல்லாஹ் விளைஞ்சவை. சரி, அப்போது குர்ஆனுடைய தொடர்பு, அந்த குர்ஆன் வெறும் லா இலாஹ இல்லல்லாவும் அவர்களை காப்பாற்றும் நரகை விட்டுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இயக்கி கொண்டிருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கிச்சு ஒட்டுமொத்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது பார்க்கத்தான் இந்த அல்லாஹ் படைச்சான். சூரியனை ஏன் படைச்சான் அல்லாஹ் தஆலா? லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கத்தான். என் தஜல்லி இதில் எப்படி இருக்கு பார்க்கத்தான். என் உலூஹியத் எப்படி இதில் வெளியாகுது? சூரியனில் அல்லாஹ்வுடைய உஜூத் வெளியாகுது, சிஃபாத், அஃஆல், ஆசார் வெளியாகுது.
ஒவ்வொரு காயினாத்தில் வெளியாது அல்லாவும் பார்க்குறான், மொத்த மக்களும் பார்க்குறாங்க. கலிமாவை ரசிக்கிறாங்க மொல்லா பலஞ்சுங்களா. இப்போ அல்லாவுடைய படைப்புகளில் நம் கண்ணில் பட்டது எவ்வளோ இருக்கும்? ஒரு 10ல் 1 பார்த்துருப்போமா? நம்ம கண்ணில் பட்டது கோடியில் 1 எவ்வளோ பேர்? நம்ம மர்சா பாபு சலாம் மாணவர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கு துனியாவில் வசிக்கக்கூடியவர்கள், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களும் சேர்த்து பார்த்தது அல்லாஹ்வுடைய படைப்பில் எத்தனை பங்கு இருக்கும்? ஒரு 100ல் 1 பங்கு பார்த்துருப்போமா? நசீமால சொல்லுங்கள், எத்தனை 1 பங்கு பார்த்துருப்போம்? ஜி ஈயுடைய ரெக்க அளவுக்குங்கிறாங்க. மலா கோடி 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 கோடியில் 1 பங்குன்னு அது சொல்ல முடியாது. எவ்வளோ பிரம்மாண்டமாக அல்லாஹ் வச்சு படைச்சான் சிரிச்சு. அல்லாஹ் வாசிஉன் அலீம் தான். நம்முடைய கேலக்சி நட்சத்திர தொகுப்பில் மட்டும் 10 பில்லியன்ஸ். 1 பில்லியன் எத்தனை கோடி? 10 கோடி. 1 பில்லியன்னா 100 கோடி. 1 பில்லியன் 10 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு நம்ம கேலக்சியில் மட்டும். சூரியன் அதில் ரொம்ப சின்னது. சூரியன் ரொம்ப சின்ன நட்சத்திரம். சூரியன் மாதிரி 10 பில்லியன். இப்போ 10 பில்லியன் எத்தனை கோடி? மொத்தம் 1000 கோடி. 1000 கோடி சூரியன்கள் நம்ம கேலக்சியில் இருக்குது. இந்த மொத்த கேலக்சி சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒன்றுக்கும் இடைவெளி. நம்முடைய கேலக்சி அந்த லாஸ்ட் எண்டுக்கு நீ போகணும்னு சொன்னால் நினச்சிங்களா 1000 லைட் இயர்ஸ் தூரம் போகணும். அப்படின்னா ஒரு நொடிக்கு 1,00,000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக நீ போனால் 1000 வருஷம் ஆகும். இதெல்லாம் நம்ம கேலக்சி. இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி சுற்றிக்கிட்டு இருக்கு. சொர்க்கத்தில் கடைசி அந்த சொல்லவருக்கு அல்லா தாலா இந்த துனியா மாதிரி 10 மடங்கு தரேன்னு சொன்னாங்க. அல்லா தாலா சொர்க்கத்தில் சொர்க்கம் இந்த துனியாவா? இந்த துனியாவில் நம்ம மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லா 500 1000 பூமியை கொடுத்தாலும் கூட ரொம்ப கம்மி தான் செலவாகும். இன்னும் நிறையா பாக்கி இருக்கும். ஆதம் நபி காலத்துல கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு 10 துனியா, உனக்கு 100, உனக்கு 1000 பிரித்து கொடுத்தாலும் ஒரு கேலக்சிக்குள்ளே தான் செலவாகும். இன்னும் நிறையா கேலக்சிகள் இருக்கு. கோடிக்கணக்கான கேலக்சி சுற்றிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு விசாலமானவன் அல்லா தாலா. அப்போ சிருஷ்டிகளில் நீ பார்த்தது மொத்த கடலில் ஒரு துளி எவ்வளவோ அவ்வளோதான் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் மொத்த கடல் பாக்கி இருக்கு. அது இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம யாரும் மொத்த காயினாத்து யாருன்னு பார்க்கல. இதெல்லாம் இப்போ நீ ஏன் படிச்சானா தலா? எதுக்காக படிச்சானா தலா? இவ்வளவு படிச்சு எனக்கு ஒன்றுமே இல்லை, சின்னது தாண்டானா தலா. இத்தனை கோடி எனக்கு சின்னது. என்னுடைய தாய் என்னுடைய ஷான்ல ஒரே ஒரு ஷான் தான் எல்லாமே. இந்த ஒட்டு மொத்தத்தையும் உண்டாக்குறதும் ஒட்டு மொத்தத்தையும் அழிக்கிறது எனக்கு ஒரே நொடி கூட இல்லை. வமா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லா கனஃப்ஸும் வாஹிதா. நீ 10 ஈய அடிப்பா பொறுக்கினா சாயந்தரம் ஆயிரும். காலையிலேருந்து சாயந்தரம் ஆயிரும் ஒரு ஈய பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ள. இந்த ஒட்டுமொத்த காயினாத்தை உண்டாக்குவதும் அழிப்பதும் மீண்டும் உண்டாக்குவதும் ஒரே ஒரு நொடியில். அம்ரு சாத்தி இல்லா கலம்ஹிம் பில் பஸரி அவ் ஹுவ அக்ரப். கண் சிமிட்டும் நேரத்தை விட கொஞ்சம் நேரம் தான். என்னங்க இவ்வளோ ஒட்டுமொத்த காயினாத்தை ஒரு நொடியில் உண்டாக்கிறோம், ஒரு நொடியில் அழிச்சிருவேன், ஒரு நொடியில் திரும்ப உண்டாக்கிடுவேன். வமா ஹல்குக்கும் வலா பாசுக்கும். ஏன்னு கேட்டா இது எல்லாமே என் உஜூதை விட்டு வெளியில இல்லை. என் உஜூதுடைய வேலை என்ன? ஒரு நொடியில இல்முல இருக்கிறத டக்குன்னு காட்டும், டக்குன்னு எடுத்துக்கோ. அவ்வளோதான். டிவியில் சுவிட்ச் போட்டுன்னு மொத்த டிவி இமயமல்ல தெரியுது, துனியா முழுசும் தெரியுது, காட்டுறான். சுவிட்ச் ஆஃப் டக்குன்னு காணாம போயிருது பாருங்க. சுவிட்ச் போட்டால் திரும்ப தெரியுது. அவ்வளோ ஒரு நொடி. அவ்வளோதான். எனக்கு ஒட்டுமொத்த காயினாத்து என் உஜூதில் ஒரு நொடியில் காட்டுவேன், ஒரு நொடியில் அழிச்சிடுவேன். சூரத் இருக்குப்பா அல்லாவோட இல்மில், உஜூத் இருக்கு, ரெண்டும் ஜாயின் பண்ணுறது தானே. எடுத்துட்டா காணாம போயிடும், உண்டாக்குனா வந்துடும். என் ஷேഖன உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஃபுதைல் பின் இயாத் ரலியல்லாஹு கதையை சொல்லி காமிச்சாங்க. சர்க்கார் தண்ணி கொடுங்க. பிஸ்மில்லாஹ் ஆரம்பிச்சேன். ஸலவாத் ஓதுங்க. ஜுனைத் நாயகம் ஜுனைத் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஜும்மா பயானில் அரசர் லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாங்க. ராஜாவை என்ன செய்யறது, அநியாய மக்களுக்கு பண்ணிட்டு தெரியுதியா ஆச்சா பச்சான் கட்டு பாயிட்டான் ராஜா.
சாயந்தரம் சபைக்கு கூட்டணுன்னு இந்த ஜுனைத் பகதூர் கூட்டிகிட்டு வாங்க, இழுத்துட்டு வாங்க அவரை, படை வீரர்கள் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க நடுநடுங்கி எஜமாசன் சர்க்கார் எஜமான இந்த மாதிரி அரசர் உங்களை கைது செஞ்சு கூப்பிட்டு வரணுமா, பயமாக இருக்குது, நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல, வந்து நிற்கிறோம். நான் வர்றேன், செருப்பு மாட்டிட்டு அசாவை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மாணவரோட தாலீம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஷிபிலி நாயத்திட்ட நானும் வரேன். எஜமான அரச சபைக்குன்னு சில மரியாதைகள் ஒழுக்கங்கள்லாம் இருக்குது, அதனால் ராஜாட்ட போடுறது நீங்கள் ஏதாவது மரியாதை கூட நடந்துருவப்பா, அதனால் வேணாம், நீ இங்கே இருந்து அப்போ என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சும்மா அவங்க பின்னாடி ஹிதமத்துக்காக வேண்டி அப்படியா சரி, ஆனால் ஒன்றும் செய்யக்கூடாது, தெரியும், அமைதியாக இருக்கணும், ஒன்றும் பேசிக்கூடாது, சரின்ட்டு போட்டு அழிஞ்சுங்களா. ராஜா அப்படி கடும் கோபத்தில் உட்காந்துருக்காரு. என்னை பற்றி சும்மா பயானில் அந்த வாங்க வாங்கினியாமில்ல அப்படின்னு. ஜுனைத் நாயகம் வர்றாங்க, பின்னாடி ஷிபிலி நாயகம் வர்றாங்க. வந்து உட்காந்து ராஜா சேரை போட்டு உட்கார கூட சொல்லலை, முன்னாடி வந்து நின்று வாங்குறாப்புல. நான் யார் நினச்சேன், நீங்கள் சூஃபினா பெரிய இவர் நினச்சிங்க, கும்பம் முடிச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு ராஜாவுக்கு ஒரு மரியாதை இல்லையா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஆச்சா போச்சான்னு வாங்குறாப்புல. அவங்க அம்மையை சுகு செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சூரத்தில் நீ தானே கதம்போ செய்கிறாங்க சில பேர், அதுலேயும் நீ தான், பாதங்களை முத்தம் பண்ணுறாங்க, அதுலேயும் நீ தான், இந்த வாங்குறாரு இதில் நீ தான் மொல்லா அப்படின்னு ஷுஹூதில் நஃபா இருந்தாரு, உன் பக்கம் தான் வருது. லா நாஃபிய ஃபில் உஜூதி இல்லல்லா, லா ஆர்ர ஃபில் உஜூதி இல்லல்லா. கல்பு உன் கையில் இருக்குது, ஒரு நொடியில் நீ மாற்றுவேன், நான் என்ன மாற்ற முடியும் அப்படின்னு எங்கள் ஷுஹூத் ரபியை உட்காந்து ரசித்து உட்காந்துருக்காங்க. எல்லாமே இதேன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஷேഖை திட்டனா கொதிக்குது, பின்னாடி நிற்கிறாங்க. யார் இப்படி ரத்தமெல்லாம் கொதிக்குது அவங்களுக்கு. விட்டு பையன் ஷேഖை என்ன போவோம், இதோ எடுத்து வீசலாமா, இது இப்படி கோபம் கொதிக்குது. அது சர்க்கார் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி இப்படி பார்க்குறாரு, இப்படி கீழே ஏதோ கிடைக்குமா கையிலேருந்து பார்த்தா கீழே அரசருடைய தர்பாரில் மொத்தமாக இது வச்சுருப்பாங்க, மொத்தமாக காலின் கம்பளம் வச்சுருப்பாங்க, கம்பளத்தில் படம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. அவருடைய படம் பெரிய தோட்டம் இருக்கிற மாதிரி, காடு மாதிரி, மரம் செடி கொடிகள்லாம் அப்படியே பச்சை போர்வை போத்துற மாதிரி அழகான கம்பளம் விரித்து அதில் அங்கங்கே சிங்கம் புலியெலாம் உலாத்துற மாதிரிலாம் வரைஞ்சிருக்காங்க. எதேச்சியா ஷிபிலி நாயகம் நின்றாங்களே அந்த இடத்துல காலுக்கு கீழே சிங்கம் படம் போட்டிருக்கு. சிங்கம் அப்படியே உட்காந்து இப்படி ஆர்ப்படிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி அதுக்கு மேலே தான் நிற்கிறாங்க. எதேச்சியாக அங்கே நின்ற இடம் அந்த இடத்துல இருக்குது. இப்படி ஏதோ கையில் கிடைக்குமா வீசுறதுக்குன்னு பார்த்தாரா இல்லையா, கீழே சிங்கம் படுத்துருக்கு. ஏன் ஷேഖை அந்த ஆள் திட்டிகிட்டு இருக்கான், நீ படுத்துக்கிட்டு இருக்கிறியா நீ, ஓங்கி ஒரு உதச்சாங்க, இங்கே ஓங்கி ஒரு உதச்சாங்க இல்லை, எந்திரிச்சு நின்றுச்சு. இத்தனை பெரிய சிங்கம் அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்குது. அப்படியே உட்கார்ந்து இருந்த அந்த சைடில் சேரில் மந்திரிகள் அமைச்சர்கள் அப்படியே ஊறான் பறந்துட்டான் எல்லாம். ராஜா முன்னாடி பார்த்துட்டு இருந்தாரு, அவர் அப்படியே பின்னாடியே விழுவுறாரு. அப்படியே கிரீடம் ஒரு பக்கம், சேர் ஒரு பக்கம், பின்னாடி விழுந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு எரிச்சு கொண்டு போயிட்டார். போய் மாடின்னு ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, எல்லாம் பறக்கிறானுவா. ஜுனைத் நாயகம் முன்னாடி நிற்கிறாங்கப்பா, அவங்களுக்கு நேர் பின்னாடி ஷிபிலி நாயகம் கை கட்டி நிற்கிறாங்க. தான் விட்டாங்க சிங்கத்தை. அது எந்திரிச்சு பக்கத்தில் நிற்கிது, இத்தனை பெருசு விடிய ரவுண்டு பார்க்குது, யார் மேலே பாயலாண்டு எல்லாம் பறந்துட்டானுவான். ஜுனைத் நாயகம் ராஜாவை பார்த்து ஷூ செஞ்சுருக்காங்க, மோல்லா நீ தான் இல்லான்னு. திடீர்னு ராஜா உழுவுறாரு, ஓடுறாரு. ஏன் ராஜா ஓடுறாரு, அவங்களுக்கு நடந்தது தெரியல. ஜுனைத் பகதூர் நாயகத்துக்கு நடந்தது தெரியல, பார்க்க ஓடுறாரு. அவன் ஓட்டான், சபையே காலி. என்னடா அது எல்லாம் ஓட்டாங்க. இப்படி பின்னாடி முருகன் திரும்பி பார்த்தா பின்னாடி யார் ஷிபிலி நாயகம் நிற்கிறாங்க, பக்கத்தில் சிங்கம் நிற்கும். இது என்னது, இது எப்போ வந்துச்சு இல்லை ஜமானே, தாங்க தானே சொல்லிங்க, உஜூது எல்லா இடத்துலையும் இருக்குது, அது சூரத்து அல்லாத்தில் உண்டாக்குனா வந்துடும்னு. இது காலுக்கு கீழே இந்த சிங்கம் இருந்துச்சு ஜமானே, அது வாங்கி உதச்சி சூரத்து கொடுத்தேன். அந்த உஜூதில் சூரத்து ஜாயின் பண்ண சிங்கம் வாங்கி நிற்கிது ஜமானே. அதுக்கு தான் சொன்னேன், ராஜா மரியாதை அரச சபைகளில் மரியாதை நடந்தது. இப்போது அப்படின்னு தட்டினாங்க, அது மறுபடியும் காலு கீழே போயிடுச்சு. எது சும்மா இருக்கு அப்படின்னு போயிடுச்சு. சிங்கம் இல்லைன்றோன்னா அப்போ தான் மெதுவாக உயிரை கையில் பிடிச்சிட்டு இறங்கி வர்றான் அடிஞ்சிக்கிட்டே. யார் ராஜா, இது என்னது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூ பண்ணுங்கள் ராஜா, நீங்கள் திட்டுங்க ராஜா. அவர் விவரம் இல்லாமல் இந்த கீழே வந்து இந்த சூரத்து இருந்துச்சு இல்லையா சிங்கம், அதுக்கு உஜூது கொடுத்துட்டாரு, நான் உஜூதை பிடிங்கிட்டேன், மறுபடியும் சிங்கம் ஆயிடுச்சு. நீங்கள் யாரை நீங்கள் திட்டுங்க, அவனாவது திட்டுறதாவது கை போதல். என்னையா அது ஒருத்தர் உஜூது கொடுக்குறாரா, உஜூது பிடுங்குறாரா, என்ன கதி ஆகுது நம்ம கதி. மன்னிச்சுங்க மாதிரி உங்கள் அந்தஸ்து தெரியாமல் நான் உங்கள்கிட்ட எல்லாம் மாதிரி நடந்துக்கிட்டேன். கதம்போ செஞ்ச மரியாதை கொடுத்து
அங்கெல்லாம் வாசல் வரைக்கும் வந்து நின்று அமுச்சு விட்டான். இந்த செய்தி எதுமா சொன்னாங்க, இப்படி ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறாங்கம்மா. அப்போ உஜூது எங்கேயுமே இருக்குது, எந்த நிமிஷமும் அல்லாஹ் தஆலா உஜூதில் சூரத்தை கொண்டு வரலாம். இப்போ இவ்வளோ பெருசாக சொல்கிறான் பார்த்தீங்களா, இன்னும் பைனோக்குள்ள வச்சு பார்த்துட்டு தான் இருக்கானுவோம். இன்னும் இவனுக்கு எவ்வளோ தூரம் போன வரைக்கும் தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. உலகத்திலேயே பெரிய பைனோக்குலர் சொல்கிறாங்க, இங்கே சந்திரனை பார்க்கலாம், அது மாதிரி பெரிய பைனோக்குலர் ஒன்று தயார் பண்ணி மலை மேலே கொண்டு போய் வச்சு, அது பேர் என்ன, டெலஸ்கோப். உலகத்தில் பெருசுண்ணா என்ன படிக்கிறீங்க, எம்காம் படிக்கிறீங்க, பிகாம் படிக்கிறீங்க, ஹப்பிள் பைனோக்குலர் ஒன்று வச்சுருக்கான். அதான் இது வரைக்கும் துணியாவில். இப்போ அதோட பெருசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டான், அதோட பெருசாக வச்சுட்டானுங்க. அதை வச்சு திருப்பி பார்த்தா மலை மேலே வச்சுருக்கானுவோம், பார்த்தா அப்படியே மண்டலங்கள்லாம் தெரியுது. இவன் தெரிஞ்ச அளவு தான் பார்த்துருக்குறான். அதோட பெருசு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ, அது அதோட தூரமாக போகுது. அதுக்கு பேர் என்ன, ரெட்டை பத்தா போட்டிருப்பாங்க. தி பிக்கெஸ்ட்டு டெலஸ்கோப் பாருங்கள் துனியாவில். அப்போ ஹப்பிள் தான் பெருசாக இருந்துச்சு, இப்போ அடுத்தது ஒரு கண்டுபிடிச்சானுவோம். அதை தயார் பண்ணி வச்சுட்டானு. பெரிய மொத்தத்துக்கு இந்த ரூம் பெருசுக்கு, அவ்வளோ பெருசுக்கு கண்ணாடி தயார் பண்ணி அதில் செட்டப் பண்ணி மலை மேலே கொண்டு போய் பிரம்மாண்டமாக ராட்சசமான டெலஸ்கோப். ஆக அது எவ்வளோ தூரம் பார்க்குதோ அவ்வளோ தூரம் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அதோட பெருசாக தயார் பண்ணி கொண்டு பார்த்தா அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் பார்க்கணும். இளஞ்சவை GTC இஸ் த லார்ஜஸ்ட் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் இன் த வேர்ல்ட். புதுசாக போட்டிருக்காங்க. அதனுடைய 34 அடியாம், 10 மீட்டர், 10.4 மீட்டர்ஸ். இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஒன். செகண்ட் அது முதல் கண்டுபிடிச்சானே, அது வந்து இப்போ சின்னதாக போயிடுச்சு. அது புரிஞ்சுங்களா? சரி, அப்போ இது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இந்த அளவுக்கு தான் இவன் வேலை செய்யுது. இதுக்கு பின்னாடி ஒன்று கண்டுபிடிப்பான், அதுவும் போயிட்டே இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் பார்த்துருக்குறோம், அப்புறம் ஒன்று கண்டுபிடிப்பான், அதுவும் போயிட்டே இருக்கும். இவன் கண்டுபிடிக்க இன்னும் இவனுடைய பார்வைகள் கூடுமே ஒழிய உலகம் ஹலுக்கு முடிஞ்சா அப்படி யாரும் பார்த்ததில்லை. அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த காயினாத்தை யாருமே பார்த்து 2 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. யாரு? ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேர் தான் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த காயினாத்தை அல்லாஹ் கொண்டு சுற்றி காமிச்சான். அவ கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத்து சமாவாத்தி வந்தார். இப்ராஹிமுக்கு மலக்கூத்து சமாவாத்தி வந்தல காட்டுறதுக்கான கூட்டிகிட்டு போனாங்க. எப்போ கூட்டி போனேன்னு தெரியாது. பெருமானார் மேராஜில் கூட்டி போனா தெரியல. லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் கூட்டிட்டு போய் ஒட்டுமொத்த காயினாத்தை அல்லாஹ் காமிச்சா. பார்த்தீங்களா? இதுதான் சுப்ஹானல்லாஹ். தெரிஞ்சுங்களா? லினுரியஹு மின் ஆயாத், ஒட்டுமொத்த ஆயாத்துகளை காமிச்சா, சொர்க்க நரகம் உட்பட. ஆனால் இப்ராஹிமுக்கு சொர்க்க நரகத்தை காட்டல. அதாலுக்கு நுரி இப்ராஹிம் மலக்கூத்து சமாவாத்தி வந்தல காமிச்சான். ஜன்னமோ ஜன்னத்தை அதை காட்டல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அல்லாஹ் தஆலா வானம் பூமி சூரியன் சந்திரன் இது காயினாத் மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தையும் காமிச்சான், நரகத்தையும் காமிச்சான் அல்லாஹ் தஆலா. இப்போ இவ்வளவு காயினாத்துகள் அல்லாஹ் ஏன் படைச்சான்? கொஞ்சம் தான் நமக்கு தேவை. இந்த துனியா மட்டும் நமக்கு இருந்தால் போதும், எதுவுமே தேவையில்லை. இதுக்கு அல்லாஹ் படைச்சான். பை எல்லாமே ஷான இலாஹி பாய். சுப்ஹானல்லாஹ். குல்லு யௌமின் ஹுவ ஃபீ ஷான். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஷான். ஒன்னொன்னு ஒரு ஷான், ஒன்னொன்னுலேயும் ஒரு தஜல்லி. அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்துடைய எண்ணிக்கையே தெரியாது, யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுங்களா? அத்தனையும் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள். ஒன்னொன்று அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய மஸ்ஹர். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. நாம் சபா சிஃபாத் சொல்லிட்டோம், அதோட சிஃபத்தை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு இல்லை, 5 இல்லை. அல்லாஹ் மின்னி பெருமான துவா செஞ்சாங்க. அல்லாஹ் மின்னி அஸ்அலுக பி குல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இன்தக். அல்லாஹ் மின்னி அஸ்அலுக பி குல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத், நீ உனக்கு வைத்துக்கொண்ட எல்லா பெயர்கள். இஸ்முனா என்ன? சிஃபத்துகளுக்கு பேர் தான் இஸ்மு. ஹயாத் என்னங்க? சிஃபத்து. ஹய்யுன் இஸ்முங்க பாய், சொல்லுங்க சத்தமா. இல்மு என்ன? அலீம் என்ன? இஸ்மு. ஒரு இஸ்மு எதை அறிவிக்குது? ஒரு சிஃபத்தை அறிவிக்குது. ஒரு சிஃபத் எதை அறிவிக்குது? ஒரு இஸ்மு அறிவிக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய இஸ்மு எவ்வளோ யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் சிஃபத் எவ்வளோ யாருக்குமே தெரியாது.
விளைஞ்சு போய் எவ்வளோ இருக்குது யாருக்குமே தெரியாது, அவ்வளோ இருக்குது. சபா சிஃபாத்துங்கிறது அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளில் முஅல்லமான மொத்த சிஃபாத்துகளில் சுருக்கமாக சொல்லப்பட்டது. இதிலிருந்து பிரியக்கூடியது கோடிக்கணக்கான சிஃபத்துகள். ஜாத்தியான சில சிஃபத்துகளுடைய ஒட்டுமொத்த சேகரம் சபா சிஃபாத். ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத்து, கலாம். மற்றபடி அல்லாஹ்வுடைய இஸ்முகளுக்கு அளவே இல்லை. என்ன அஸ்மாஉஹு தல்லத் அலா அவ்சாஃபிஹி. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் எதை அறிவிக்கிறது? வதகத்தஸத் வதஅல்லமத் அஸ்மாஹு. யாரு படிச்சது யாருங்க? எல்லாம் ஞான சூரியமாக உட்காந்துருக்கீங்க. தமிழ் படிக்க முத்தால செய்யுங்க. இந்த வசனத்தை படிச்சது யாரு? அஸ்மாஉஹு دلت على أوصافه وتقدست وتعلمت أسماءه. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு இஸ்மும் ஒரு சிஃபத்தை அறிவிக்குது. யார் படிச்சா? அப்துர் ரஹீம் அல் புரஇ ரலியல்லாஹு அன்ஹு. லுது பில் இலாஹி வலா தலுது பிசிவாஹு மல்லாத பில் மலிகில் ஜலீலி கஃபாஹு. ஜி எங்க பாடுங்க? ருது பில் இலாஹி வலா தலுது பிசிவாஹு. இலாஹாக அக்கின் பக்கம் நீ சேர்ந்து கொள். லாத அப்படின்னா வசல, சேர்ந்து கொண்டான், மாலை இலைகின்னு அர்த்தம். அவனோடு சேர்ந்து கொள், இலாஹோடு சேர்ந்து கொள். வலா தலுது பிசிவா, வேறு எதன் பக்கம் ஒட்டாத, எங்கேயுமே அவன் கல்பை கொண்டு போய் ஒட்டாத. எல்லாம் துரோகம் பண்ணுவான். ஒட்டுமொத்த காயினாத்தில் இவன் நமக்கு சாதகமாக இருக்கான்னு ஒட்டிப்பாரு, மாறிடுவான். இவன் நமக்கு சாதகமாக இருக்கான் அப்படின்னு ஒட்டிப்பாரு, அவனும் மாறிடுவான். நீ துனியாவில் யார் பக்கம் போய் ஒட்டி அவர்களை தன்னதாக்கி அவர்களை நாம் போய் சேர்ந்துக்கலாம் நினச்சாலும் மாறிடுவான். ஏன் தெரியுமா? ஏன் மாறான் தெரியுமா மனுஷன்? ஏன்னு பாருங்கள். உன் மனைவியாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் அத்தாவாக இருக்கட்டும், உங்கள் மகானாக இருக்கட்டும். சில பேர் எங்கள் அத்தாட்டெல்லாம் சொத்தை கொடுத்தா அவர் எதுக்கு பிரித்து கொடுத்துருவார், என் பையனை தான் நம்பணுன்றான். அவன் பையன் ஏமாற்றிட்டு அத்தா தெருவு விட்டு போயிடுறான். கடைசியில் அவங்க அத்தா தான் சொல்லிட்டு போகிறார். நீ எங்கள் அத்தா மேலே நம்பிக்கை வைக்காம பையன் மேலே நம்பிக்கை வச்ச. அத்தா அண்ணன் தம்பிகளை துரோகம், அண்ணன் தம்பிக்கு பங்கு போட்டு கொடுத்துருவார் அத்தாட்ட கொடுத்த காசை அப்படின்னு அண்டை விட்டு பையனை நம்புறான். பையனை துரோகம் பண்ணி மாட்டி விட்டு அவன் விட்டான். ஆனால் அல்லாவே குர்ஆன் சொல்றான், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததுரூன ஐயுஹும் அக்ரபு இலைக்கும் நஃபா. உங்களுக்கு பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு யாரை கொண்டு அதிக நன்மை வரும் என்று உங்களுக்கே தெரியாது. ஏன் அவன் நம்புற? ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததுரூன ஐயுஹும் அக்ரபு இலைக்கும் நஃபா. ஏன்பா நம்புற? நீ இலாஹ நம்பு, முன்பை விட அதிகமாக கொடுப்பான், கண்ணியமாக கொடுப்பான். இந்த நிஸ்பத்து போனால் இன்னொரு நிஸ்பத்து கொடுப்பான், இதை விட பெரிய நிஸ்பத்தா கொடுப்பான். அது போனால் அதோட பெரிய நிஸ்பத்தை அல்லா கொடுப்பான். இந்த ஒரு நிஸ்பத்து உனக்கு 500 ரூபா காசை கொடுத்த உடனே 500 ரூபா காசை கொடுத்துட்டாரியா, இவரை நம்ம தனது கட்டி, இவர் ஐஸ் வச்சு, இவர் நைஸ் வச்சு, இவர் காக்கா பிடிச்சி சொல்கிறாங்க, போய் ஜால்ரா தட்டி தால்ச்சா பண்ணி இவர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தனது கட்டி திரும்ப நாளைக்கு 500 ரூபாங்கிற 600 ரூபா கொடுப்பாரா இல்லையா அப்படின்பான். நம்பி உட்காந்துருப்பான். அவர் காசு இப்போ இல்லை, போன மாதம் 500 ரூபா கொடுத்தீங்க, இனிமேல் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், அப்போ எனக்கு தேவை இருந்துச்சு கொடுத்தேன், இப்போ எனக்கு வேறு தேவை வந்துருச்சு, கொடுக்க முடியாது. அவர் தேவை உள்ளவராச்சே, இப்போ கொடுக்க முடியாதுன்றவர். அதனால் தேவை இல்லாத ஒருத்தரை பிடிச்சாதான் இப்போ 500 ரூபா கொடுத்து நாளைக்கு 1000 ரூபா கொடுப்பான். இப்போ தேவை இல்லாதவன் யாருன்னு தேடு துனியாவில், அவனை நீ தனது கட்டிக்க. தேடுறா தேடுறா தேடுறான்னு தேடினா ஒட்டுமொத்த துனியாவில் தேவை இல்லாத ஒருத்தன் சமத், அவன் ஒருத்தன் மட்டும். அல்லாஹு சமத். யா ரசூலுல்லாஹ், சமத் ஒருத்தன் மட்டும்தான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத். சமதுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆனந்தம் வருது. நிஜமா சமது, யாரின் பக்கம் தேவையற்றவன், எல்லோரும் அவன் பக்கம் தேவையாவன். அவனை நம்பு. யார் இவனை நம்பினால் வம்பு, ஆகவே அவனை நம்பு. ஏன்பா அவனை நம்பு, மற்ற எல்லாமே வம்பு, கை விட்டு போயிடுவானோ.
எல்லாம் லுது பில்லாஹி வலா தலுது பிசிவாஹு. நீ இலாஹ நம்பி வா, ரப்ப நம்பி வா, இலாஹ நம்பி வா. உன்னை ராஜா மாதிரி வாழ வைப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. இன்னும் கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இலாஹ நம்பி வா. லுது பில் இலாஹி வலா தலுது பிசிவாஹு மல்லாத பில் மலிகில் ஜலீலி கஃபாஹு. மலிகுல் ஜலீல், பேரரசன், மகாகண்ணியம் பொருந்தி அந்த அரசனோடு யார் தன்னை சேர்த்து கொண்டார்களோ கஃபாஹு, அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன், ரப்பு தாலா போதுமானவன். மல்லாத பில் மலிகில் ஜலீலி கஃபாஹு மலிகுன் அலீமுஷ் ஷஅனி ஃபர்துன் வாஹிதுன் வித்ருன் கரீமுஸ் ஸஃஹி ஜல்ல ஸனாஹு அஸ்மாஉஹு தல்லத் அலா அவ்ஸாஃபிஹி வ தஅல்லமத் வ தகத்தஸத் அஸ்மாஹு. வா 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 ஜி. ஃபதுல் இலாஹ மதஸ்ஸமானி வலுது பிஹி. உனக்கு என்ன தேவைன்னு இலாஹ கூப்பிடியா? உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ காத்துட்டு இருக்க, அவனை கூப்பிடு, அவனை நம்பு, அவன் பக்கம் சேர்ந்து கொள். மஹாப அப்துன் லாத ஃபீ மௌலாஹு. தன் ரப்பை சார்ந்து கொண்ட எந்த அடிமையும் ஒரு காலம் நஷ்டம் அடைந்ததில்லை, ஏமாந்து போனதில்லை. ரப்பை தவிர வேற எவனை நம்பினாலும் ஏமாந்து போயிட்டான். புருஷனை நம்பிய பொண்டாட்டி ஏமாந்தால், பொஞ்சாதியை நம்பின புருஷன் ஏமாந்தான். அண்ணனை நம்பிய தம்பி ஏமாந்தான், தம்பியை நம்பின அண்ணன் ஏமாந்தான். நண்பனை நம்பிய நண்பன் ஏமாந்தான், பார்ட்னர் நம்பினவன் ஏமாந்தான். எல்லாம் ஏமாந்து போயிட்டான். ஆனால் என் ரப்ப நம்பின ஒரு காலம் மஹாப அபுதுன் லாத ஃபீ மௌலாஹு மலிகுன் துஸப்பிஹு ஸமாவாத்துல் உலா. அவன் யார் தெரியுமா? அகில ஒருத்தருக்கு அத்தனை கோடி சிருஷ்டிகளும் அவன் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதை அவன் ரசிச்சுட்டு இருக்கிறான். போய் காயினாத்து அவன் தஸ்பீஹ் செஞ்சு. வல்லர்து வல்லஷ்ஜாரு வல் அம்வாஹு வல்லர்ஷு வல் குர்சியில் முஹீது பிஇல்மிஹி வஷ்ஷம்ஷு வல் கமருல் முனீருலியாஹு. இது அத்தனையும் தஸ்பீஹ் செய்தவன். சொல்லிட்டு வத்தைரு ஃபீ ஜவ்விஸ் ஸமாஇ பிரிஸ்கிஹி. வானமண்டலங்களில் சஞ்சரிக்கக்கூடிய பறவைகளும் அவன் ரிஸ்கை தான் உண்டு வாழ்கின்றன. கீழே இறங்காம பறக்குதான் 6 மாசத்துக்கு ஒரு பறவை. கடலை தாண்டி வந்து அட்லாண்டிக் ஓஷியனை தாண்டி இங்கே வந்துடுது. ஆஸ்திரேலியாவில் கிளம்பி வேடந்தாங்களுக்கு வந்துடுது. ஃப்ளைட்டில் போனாலே ஒரு நாள் ஆகும். மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகிறது. எத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக பறக்குமா இது? டன் 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 அல்லாஹூ 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 அல்லாஹூ. ஆஸ்திரேலியாவில் கிளம்பி வேடந்தாங்களுக்கு வந்துடுது. நடுவில் ஸ்டாப்பிங்கு நான் ஸ்டாப். எப்படிங்க சாப்பிட்டுச்சு? எங்கே ஓய்வு எடுத்துச்சு? வெக்க வலிக்காதா? அது அல்லாஹ் போட்டு கொடுத்த பாதை. ஃபஸ்லுக்கி சுபுல ரப்பிக்கி. சரி, வேடந்தாங்க வந்துருச்சு. எப்படிங்க மறுபடியும் போச்சு அதே ஆஸ்திரேலியாவுக்கு? இங்கே வந்து பிள்ளைலாம் பெற்று குஞ்சியை தூக்கிட்டு குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுது. மறுபடியும் நவம்பர் டிசம்பரில் வரும், திரும்ப அங்கே போயிடுது. கொக்குகளும் நாரைகளும் புல்புல்களும் மறுபடியும் போயிடுது. இப்படிங்க தெரியுது ஆஸ்திரேலியா யாருக்கு வழி காமிச்சாங்க? எந்த ஜிபிஎஸ் கருவியும் கிடையாது, அதுகிட்ட திசை காட்டும் கருவி கிடையாது. ஸ்கூல்லையும் படிக்கல, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கவும் இல்லை. எங்கள் போர்டை கிட்ட பார்த்து தெரியாது. கரெக்டாக நான் போட்டு கொடுத்த பாதையில் நீ சஞ்சரிப்பாயாக. ஃபஸ்லுக்கி சுபுல ரப்பிக்கி. அல்லாஹு அக்பர் கபீரா. வத்தைரு ஃபீ ஜவ்விஸ் ஸமாஇ பிரிஸ்கிஹி. வானமண்டலங்களில் சஞ்சரிக்கின்ற பறவைகளும் அவன் ரிஸ்கை தானே உண்டு வாழ்கின்றன. வல் ஊத்து வஸ்தல் பஹரி. ஆழ்கடலிலே உள்ள மீன்களையும் மா யன்சாஹு, அதையெல்லாம் மறக்கல. வல் ஊத்து வஸ்தல் பஹரி மா யன்சாஹு கதாலிகல் வஹ்ஷுல் முஷர்ரது ஃபில் ஃபலா. மனித சஞ்சாரமே அற்ற இருள் சூழ்ந்த பயங்கரமான கானகங்களில் வசிக்கிற மிருகங்கள் அவைகளும் யஸ்ஆ இலைஹி ரிஸ்க நஹ்வ ஃபலாஹு. ரிஸ்க் தேடி அது ஊருக்குள்ள வரல,
அது இருக்கும் குகைக்கு தேடி ரிஸ்க் அல்லாஹ் அனுப்பிச்சான். அல்லாஹ். மனிதனோ எந்த சஞ்சாரங்கள் மனுஷனும் போக முடியாது, துனியாவில் எந்த ஈக்காக நுழைய முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான காடுகள், பல்லாயிரம் மீட்டருக்கு 1000 கிலோமீட்டர் உள்ள காடுகள். இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது, வீடியோ பிடிச்சதும் கிடையாது. அந்த மாதிரி காடுகள், அங்கே குகைகள், அங்கே சிங்கம், புலிகள், பிரம்மாண்டமான மிருகங்கள். அது ரிஸ்கை தேடி இங்கே வரல, அதை தேடி ரிஸ்க் அல்லாஹ் அனுப்பிச்சு விட்டான். வகதாலிகல் வஹ்ஷுல் முஷர்ரது ஃபில் ஃபலா. நீ ரிஸ்க் கவலைப்படுற, அடுத்த நாள் என்ன சொல்ல? 5 மாதம் தான் பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. 5 மாதம் முடிஞ்சு எங்கே போகிறது? தெருவில் போய் நிற்கிறதாட வெக்கங்கெட்ட மானங்கெட்ட ரோஷங்கெட்ட பயிலே. நாளைக்கு ரிஸ்க்கு வைக்கல பறவை கவலைப்படாம உட்காந்துருக்கு. நாளைக்கு என்று எலியை கொண்டு போய் பொந்துல ஒளி வைக்குதா காக்கா? ஒரு எலி தேவையான சாப்பிடுது, காக்கான்னு பறந்து போய் தஸ்பி ஓடுது, எல்லாம் ஒன்றா ஒரு தஸ்பி செஞ்சு பசாமல் உட்காந்து. இந்த எலியை உட்காந்து இங்கே பொந்துல ஒளி வச்சா நாளைக்கு உதவுமே யோசி. நாளைக்கு வேற பூனை, நாளைக்கு இன்னொன்று எல்லாம் கொடுப்பான். நான் ஏன் கவலைப்படணும்? இந்த எலி போனா இன்னொரு எலி, இது போனா அல்ல இன்னொன்று கொடுப்பான். நாம ஏன் கவலைப்படணும்? ஏன் ரப்ப ஹயாத்தா இருக்கா, நான் ஏன் கவலைப்படணும்? என்ன தவக்குல் பார்த்தீங்களா? என்ன தவக்குல் இருக்கு அந்த காக்காவுக்கு, அந்த குருவிக்கு. காக்கா குருவிக்கு இருக்கிற தவக்குல் கூட நமக்கு இல்லை. லவ் தவக்கல் தும் ஹக்க தவக்குலி, அல்லா மேல எப்படி நம்பிக்கை வைக்கணும் அப்படி நம்பிக்கை வைத்தீர்களே ஆனால் ருசிக்தும் கமா யுர்ஸகு தைர், பறவைக்கு உணவளிக்கிறமே நல்லா உணவு கொடுப்போம் உங்களுக்கு. யகுது ஹிமாசம் வயர்ஜிஉ பிதானன் தருஹு தகுது ஹிமாசன் தருஹு பிதானன். வெறும் வயிறோடு காலையில் போகுது, வயிறு நிறைவே சாயந்தரம் வருது. கிளம்பும் போது தஸ்பீஹ் ஓதி எல்லாம் சரி ஒன்றா உட்காந்து மரத்தில் உட்காந்து கா 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 கீ 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 கூ 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 கூ, அது எல்லாம் ஆளாளுக்கு ஒரு சவுண்ட் அல்லாஹ் புகழுது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுது, ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லுது. எல்லாம் காலையில் 6 to 5, 5:30 to 6 வரைக்கும் தஸ்பீஹ் ஓதிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்பி போய் திரும்ப 5:30 to 6 கரெக்டாக வந்துடுது. சூரியன் மரத்துக்கு முன்னாடி திரும்ப எல்லா மரத்துலையும் உட்காந்து கூ கூ கீ 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 கூ கூ கா 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 கீ கீ எல்லாம் கத்தி அஸ்பீஹ் முடிச்சுட்டு ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள போயிடு. பயிர் நிறைய வந்து அடுத்த நாள் பொறுக்கி வைக்கிறது இல்லை பாருங்க. இந்த பறவை உதாரணம் காட்டுறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. லவ் தவக்கல்தும் ஹக்க தவக்குலிஹி லவ் ருஸிக்தும் ஜி கமா யுர்ஸகு தைர். ஹராவியா இப்னு ஹிப்பான் அது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் இப்னு ஹிப்பான் கமா யுர்ஸகு தைர் தகுது ஹிமாசம் வ தரூஹு பிதானன். சுப்ஹானல்லாஹ். இப்னு மாஜா, திருமதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது, இப்னு ஹிப்பான். வேலை சபை பறவைக்கு தர்ற மாதிரி கொடுக்குறாங்களே நமக்கு, நாமே கவலைப்பட்டு உட்காந்துருக்கோம். முகம் தொங்க போட்டுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யா அல்லாஹ் எங்கள் வீடு கூட அல்லா சொல்கிறேன். இது ஒரு ஃபார்மாலிட்டி, நான் கேட்குறேன், துவா கேட்கணுண்டு. அல்லாவுக்கு அல்லா காலை உளுஞ்சா என்னன்னு தெரியல, கொடுப்பானான்னு தெரியல. கொடுத்தா வாங்கிக்குவோம், இல்லைன்னா ஏதாவது விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பார்க்கணும். மனசு என்ன ஓடுதி விட்ட அல்லா பொம்பளை பிள்ளை கல்யாணம் வச்சுருக்கிறேன், 4 லட்ச ரூபா வேணும், 1 லட்சம் தான் கையில் இருக்குது, ஒன்று கண்ணையாளனை கொடு அப்படின்னு சொல்லும் போதே மனசில் என்ன கேட்குறாங்க, இன்னும் 3 லட்சம் வேணும், எங்கே போகிறது? முடிஞ்சா உன்னால் முடிஞ்சா கூட அல்லா கடனாவது நீ கொடுத்து ஏற்பாடு செஞ்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்றேன். சரி அப்படி சொல்லியிருக்கேன், நீ எது கொடுக்க வாய்ப்பு இருந்தால் உன்னால் முடிஞ்சா கொடுக்க முடியல, எனக்கு கவலை இல்லை, ஏதோ 1 லட்சத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே புரட்டி ஓட்டிடுறேன் ரொம்ப கேட்கும் போதே அப்படி கேட்குறான். அல்லா மேலே அறகுறை நம்பிக்கை. நீ கொடுக்குற நம்மளை வாங்குற அப்படி கேள்வி அல்ல, நீ கொடுக்குற நான் வாங்குறேன், வாங்கியே தீருவேன், நீ கொடுத்துதான். ஏன்னா உன்னோட ரப்பு எனக்கு எங்கே போவேன், இதான ரப்பு கொடு வாங்கியே தீர்றான். இல்லை பாரியா என் ரப்பிட்ட அப்படியே சிங்க மாதிரி இறங்கு வேலையில் அப்புறம் பாரு அல்லா தல்லா எப்படி கொட்டுறான் பாரு அவங்ககிட்ட கொண்டு. நாம எல்லாமே அறகுறை ஈமான். அது இருக்கும் இடத்தை நோக்கி அல்லவா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உணவை அனுப்பிச்சு வச்சான் அப்படிங்கிறாங்க சூஃபியாவில். பை அப்போ இந்த சாரை காயினாத் இத்தனை கோடியும் மௌலாவோட ஜல்வா எல்லாமே ஒன்று ஒரு ஜல்வா, ஒன்று அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த காயினாத்து ஏன் ஓடிக்கிட்டு இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிக்கு ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த காயினால் சூரியன் சுற்றிட்டு இருக்க ரூஹ் எது? சூரியனுக்கு ரூஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்.
சந்திரன் சுற்றுது, கேலக்சி சுற்றிட்டு இருக்கு, ஒரு பிரம்மாண்டமான கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு, பூமி சுற்றுது. பூமி ஸ்பிரிங் அவுட்டு இழுத்து விட்டாங்க, பம்பர் சுற்றுது பாய். பம்பர் சுற்று பார்த்துறீங்களா? எப்படி சுற்றுச்சு? சாட்டை சுற்றுது. எவ்வளோ நேரம் சுற்றும்? ஒரு நிமிஷம் சுற்றும், கீழே வந்துடும். பூமி எந்த சாட்டை சுற்றி விட்டுச்சு? அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சாட்டையில் எல்லாம் சுற்றி விட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்ல. அல்லாஹ் சொல்ற வரைக்கும் சுத்தும் அது. அது முடிவே இல்லை. இவன் சொல்றான் இந்த காந்த புலம், அந்த காந்த புலம் சூரியன் பூமி இழுக்குது, பூமி சூரியன் இழுக்குது. யாரே உண்டாக்குறான் அப்படி இழுக்கிற மாதிரி? இழுக்கிறது கரெக்டாக இருக்கு. வேகமாக இழுத்ததுக்கு அவருக்கு இன்னும் வேகமாக இழுத்தா ஏன் தெரிச்சு ஓடிடுவான் எல்லாம். பலையெல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்கும். கரெக்டாக சுத்த வச்சது யாரு? சுத்தி விட்டது யாரு? சூரியன் சுத்தி விட்டது யாரு? சந்திரன் சுத்தி விட்டது யாரு? பூமி சுத்தி விட்டது யாரு? எங்க சாட்ட? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. அதுதான் ரூஹே காயினாத். சூரியன் சுற்றுவது லா இலாஹ இல்லல்லாஹ், சந்திரனை சுற்ற வைத்துக் கொண்டிருப்பது, நம்ம மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறது லா இலாஹ. பூமியில் எல்லாம் ரிஸ்க் கொடுக்குறானே, பறவைகள் ஓடுகிறது, மிருகங்கள் சுத்துகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ். கோடிக்கணக்கான ஈ கொசு ஓடிட்டு இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ். அத்தனை காயினாத்துக்கும் ரூ லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய உலூஹியத் இவைகளை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. விளைஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய உலூஹியத் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் இவைகள் வேலை செய்யும். அப்ப நம்ம இந்த ஈமானுக்கு ரூஹ் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சாரை காயினாத்தில் வெளியாகக்கூடிய அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை நம்ம உணர்ந்து கொண்டால், நம்ம வாயால் சொன்னோம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு, நம்ம ஜிஸ்முக்கு ரூஹ் வந்துடுச்சு. நம்ம ஜிஸ்மு சொல்லுது வாயா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம். இந்த ஜிஸ்மை அல்லாஹ் தஆலா நரகத்து போகாமல் பாதுகாத்துருவோம். கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி கல்பால விளங்க லா இலாஹ இல்லல்லாஹ். ஜிஸ்மு எதுங்க செய்யும்? உடல் கலிமாவை சொல்லும். ஜிஸ்மு சொல்லும். லா இலாஹ சொல்லக்கூடியதுங்க ஜிஸ்மு. நாவால் சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும். கலிமா விளங்குறது எது? இந்த சாரே காயினாத்தில் ஹக்கு தான் இலாஹா இருக்கிறான், ஹக்கு தான் ஹாஜத் ரவாவா இருக்கிறான். ஹக்குடைய உஜூதை கொண்டு தான் சிருஷ்டிகள் காட்சியளிக்கிறது. சிருஷ்டிகளுக்கு சுய உஜூதே இல்லை. இது பார்த்தவொன்னு டப்பியை பார்த்தோன்னு தகரம் தெரியணும், டப்பி தெரியக்கூடாது. அப்போ டப்பி தான் இந்த டப்பியை தகரம் தான் காட்டி கொண்டிருக்கிறது. விளைஞ்சுங்களா? என்று கல்பால் அறியக்கூடியது. அப்படி அறிஞ்ச உள்ளம் தான், அறிந்த கல்பு தான் ரூஹுள்ள கல்பு. எந்த கல்பு லா இலாஹ இல்லல்லாஹ் அறியவில்லையோ அந்த உள்ளம் செத்த உள்ளம். இல்லைங்க, கல்பு செத்து போச்சுங்கிறாங்கல்ல. கலிமா இல்லாத கல்பு செத்து போன கல்பு. கலிமா இல்லாத நாவு செத்து போன நாவு. கலிமா இல்லாத உள்ளம் செத்து போன உள்ளம். இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். சலாமத்தான கல்போடு யார் என்னிடத்தில் வருவார்களோ அந்த கல்பை சலீம் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அறிவு. அப்போ கல்புடைய வேலை என்னங்க? அறிவது. ரூஹுடைய வேலை என்ன? பார்க்கறது. கலிமாவை பார்ப்பது யாருடைய வேலை? ரூஹுடைய வேலை. கலிமாவில் தன்னை கரைத்து கொள்வது சிர்ருடைய வேலை. அந்த சிர்ரை புனிதப்படுத்துவது கலிமா என்ற ரூஹ் உள்ள போன சிர்ரை புனிதப்படுத்தியது. நான் சொல்கிறேன் இல்லையா, ஹவுசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி குத்திஸ சிர்ருஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹும் ரப்பல். அவர்கள் சிர்ரை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தி விட்டான். அப்படின்னா என்ன? அந்த சிர்ரில் ஹக்கு தஆலாவுடைய கலிமாவை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். பழஞ்சபை கொண்டு வந்துட்டான். எந்த அளவுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உங்கள் கல்பு உணர்ந்து கொண்டிருக்கிறதோ, கல்புல கலிமாவை 24 மணி நேரம் உணர்றீங்களோ, அவ்வளவு நேரம் அந்த கல்பு ஹயாத்தா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி உள்ளவங்கள சாஹிபுல் கல்புன்னு சொல்கிறாங்க. சாஹிபே தில், கல்புடையவர்கள். அப்போ கல்பு எல்லாருக்கும் தானே செய்யுது. ஏன் அவுலியாக்களை போய் சாஹிபே தில்னு சொல்கிறாங்க? ஏன்னா கல்பு இருந்தும் கலிமா இல்லை. கலிமா இல்லாத கல்பு என்ன கல்பு? செத்து போன ரூஹ் இல்லாத கல்பு. கலிமா ரூஹுன்ட்டாங்க பையை அரைஞ்சிங்களா? அப்போ கல்புக்கு ரூஹ் எது? கலிமா. கலிமா இல்லாத கல்பு என்ன? செத்து போன கல்பு. செத்து போனவன கணக்கிலே செத்த மாட்டாங்க. என்ன பை? ஒரு கபர்ஸ்தான ஒருத்தன் உட்காந்துருக்கான், 10 பேர் செத்து கிடக்குறாங்க. எவ்வளோ பேர் இருக்கானே? ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுவாங்க. 10 பேர் கபரில் இருக்கிறாங்க, கணக்கு செத்துவாங்களா? செத்த மாட்டாங்க.
இப்போ கபரில் வைக்கப்பட்ட கல்பு. அதான் நான் சொல்கிறேன், இன்னஃபீ தாலிக திக்ரா லிமன் கான லஹு கல்புன். யாருக்கு கல்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நான் சொன்னது விளங்கும். இப்போ கல்பு இருக்கு, எல்லாரும் தான் கல்பு இருக்கு இல்லை. கலிமா உள்ள கல்பு தான் ஹயாத்தா உள்ள கல்பு. மற்ற கல்புலாம் மூத்தா போன கல்பு, அது வேலையே செய்யாது. அந்த கல்பு எந்த கல்பு லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிச்சோ அந்த கல்பு ஹயாத்தா உள்ள கல்பு. எந்த ரூஹு லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சோ, தீது பார்க்குதல் யாருடைய வேலை? ரூஹுடைய வேலை. கலிமாவை பார்க்குதல் யாருடைய வேலை? பை ரூஹுடைய வேலை. தீதன் அகலே ரூஹுடையவர்கள் தான் தேக்தான், பார்க்குற வேலை. ரூஹு தேக்கித்தி, ரூஹு தான் பார்க்கும். ஏன் ரூஹு பார்க்க, கல்பு பார்க்காது? கல்பு சிந்திக்கும். இந்த கண்ணு தானே பார்க்குதுங்க. இது வந்து வெளிரங்கத்தை பார்க்குறது, வெளிரங்கத்தை பார்க்குறது இந்த கண். விளங்குச்சுங்களா? கல்பு வந்து சூரத்தோ ஷக்கல் உருவ அமைப்பில் உள்ளதை சிந்திக்கும், அவ்வளோதான். மௌலாவை ஷுஹூது செய்கிறதுக்கே அது ரூஹுடைய வேலை. நல்லா விளங்க. ஏன்னா ஷுஹூது எதை செய்கிறோம்? ஹக்கு தாலாவுடைய உஜூத் சிஃபாத், அதுக்கு வந்து சூரத்தோ ஷக்கல் இல்லை. கல்பு ஒன்றை சிந்திக்க வேண்டும் என்றால் சூரத்து வேணும், ஷக்கல் வேணும். சூரத்தோ ஷக்கல் இல்லாமல் ஒன்றை பார்க்கறது ரூஹுடைய வேலை. அதான் இதிராக்கு செய்யும், உணரும், உணர்ந்து பார்க்கும். இந்த அளவுக்கு விளங்கிங்க பை. தீது வந்து ரூஹுடைய வேலை, இதிராக் சிறுடைய வேலை. அனுபவிக்குதல், அதை பெற்றுக்கொள்ளுதல் பானா சிறுடைய வேலை. அதனால் ஜிஸ்மு கல்பு ரூஹு சிறு 4 இருக்குது நம்மள்கிட்ட. ஒன்று ஒன்றா விளங்குவோமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ். ஜிஸ்மு கல்பு ரூஹு சிர் 4 இருக்குது. 4க்கும் தக்குவா இருக்குது. விளங்குங்க பை. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நம்ம ஜிஸ்முல விளங்கி நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம். நாவு ஜிஸ்மு கட்டுப்பட்டது. இப்போ தக்குவா என்ன செய்யணும்? லா மாபூத அல்லாஹ்வை தவிர வேறு சிருஷ்டிகளை வணங்கக்கூடாது. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு ஒத்துக்கணும். இது தக்குவா. தக்குவான்னு அர்த்தம் என்ன? ஷிர்கை விட்டும் தப்பித்து கொள்ளுது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்ம ஜிஸ்மு ஒத்துக்கிட்டா எந்த ஷிர்க்கு விட்டு தக்குவா செய்கிறோம்? ஜிஸ்முடைய ஷிர்க்கு. லா மாபூத இல்லல்லாஹ் தக்குவா வந்துச்சு. அடுத்து கல்புடைய ஷிர்க்கு என்ன? அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளை நன்மை தரக்கூடியதாக தீமை தரக்கூடியதாக பார்க்குறது. அல்லாஹ் சிருஷ்டிகளை வந்து சாஹிபே குவத்தாக பார்க்குறது. இது என்ன ஷிர்க்கு? இது கல்பு செய்யக்கூடிய ஷிர்க்கு. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் கல்புடைய ஷிர்க்கை விட்டு தப்பிச்சிடுறோம். இதுக்கு பேர் என்னங்க? தக்குவையே கல்பி. கல்பி தக்குவா. பை ஷிர்க்குக்கு நேரு ஹிலாஃப் என்னங்க? தக்குவா. அப்போ கல்பு தக்குவா என்ன சொல்லுங்க பை? கல்புடைய தக்குவா தக்குவா तवज्जु वजूद तवज्जु बगैर हक से बचना, यानी गैरुल्लाह को बिज़ात व नाफी व ज़ार समझने से बचना. अल्लाह अल्लाह சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக நன்மையும் தீமையும் செய்யும் என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா நாஃபி இல்லல்லாஹ். அப்போ கலிமாவை இந்த பொருளில் கல்பில் அறிஞ்சு சொன்னால் தக்குவா, கல்புடைய தக்குவா வந்துடும். இந்த தக்குவாக்கு பேர் என்ன? ஷரியத்துடைய தக்குவா. இதன் சம்பந்தம், இது கல்பு சம்பந்தப்பட்டது. விளஞ்சா இல்லைங்களா? சரி சரி. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. லா மௌஜூத இல்லல்லா, அல்லாஹ் தஆலா சாஹிபு சிஃபாத் யாரும் இல்லை. ஹயாத் இல்ம் இராதா குத்ரத் சமாத் பசாரத் யாரும் இல்லைன்னு இது ரூஹுடைய தக்குவா. இந்த தக்குவா இந்த அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அது தக்குவாக்கு பேர் என்னங்க? ரூஹுடைய தக்குவா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹகீகத்துடைய தக்குவா. तवज्जु बसिफ़ात हक़ रखना, यानी गैरुल्लाह को मुत्तसिफ़ बसिफ़ात कमाल समझने से बचना. अल्लाह अल्लाह சிருஷ்டிகள் சிஃபாத் கமாலியா தாத்தியா உடையவை என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. ஹயாத் இல்ம் இராதா உடையவை என்று எண்ணுவது தப்புவது. இது ரூஹுடைய தக்குவா. ரூஹுடைய தக்குவா எப்போ வரும்? கலிமாவை கொண்டு ரூஹுல ஜாயின் பண்ணணும். அடுத்து சிர்ருடைய தக்குவா. லா மௌஜூத இல்லல்லா, லா மஷ்ஹூத இல்லல்லா. அல்லாஹ்வை தவிர சாஹிபுல் உஜூத் ज़ाती वजूद उड़ेवन अल्लाह तआला यार. तवज्जु ब वजूद हक रखना बातिबार नूर ज़ुहूर, यानी गैरुल्लाह को मौजूद बिज़ात और मुनव्वर बिज़ात समझने से बचना. अल्लाह अल्लाह சிருஷ்டிகள் சுயமாக வஜூதை உடையவை என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. இது சிர்ருடைய தக்குவா.
இந்த தக்குவா எப்போ வரும்? சிறில் கொண்டு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் ஜாயின் பண்ண, லா மௌஜூத இல்லல்லாஹ் லா மஷ்ஹூத இல்லல்லாஹ் ஜாயின் பண்ண. விளஞ்சா இல்லையா பை? அப்போ தான் தக்குவாவே வரும். கலிமா விளங்காமல் தக்குவாவே வராது பை. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த சாரை காயினாத்துடைய ரூஹா சொல்கிறான், கலிமா சொல்கிறான். பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், யுனஸ்ஸுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, அடியார்களில் தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இறக்குகிறான். அன்திரு, இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு இலாஹ இல்லை என்பதை எச்சரிக்கை செய்யுங்கள். ஃபத்தகூனி, இன்னும் என்னை தக்வா செய்யுங்கள். கலிமா விளங்கின பின்னாடி தான் தக்வா. இது அல்லாஹ் தஆலா அலா மை யஷாஉ மின் இபாதி, தன் அடியார்கள் யாருக்கு நாடுகிறானோ, அர்த்தம் யாருங்க? அன்பியாக்கள் ரசூல்மார்கள்ல யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மலக்குகளை கொண்டு கலிமா இறக்கி வச்சுட்டான். அதே மாதிரி இங்கே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷேഖ்மார்கள் மூலமாக கலிமாவின் விளக்கத்தை அல்லாஹ் கல்விலே இறக்கி கொடுக்குறாங்க. கலிமாவின் விளக்கத்தை ஷேഖ்மார்கள் மூலமாக அலைஞ்சுங்கடா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலிமாவை இறக்கி கல்பில் வைக்கிறான். ஃபத்தகூனி, என்னை நீங்கள் தக்வா செய்யுங்கள். கலிமாவை படம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் தக்வா. அப்போ ரூஹே ஆலம் எது? இந்த உலகத்துடைய ரூஹ் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். கல்புடைய ரூஹ் எது? ரூஹ் இல்லாதது செத்து போன பிணம் மாதிரி. எந்த கல்பு லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கவில்லையோ அந்த கல்பு செத்து போன பிணம். அந்த ரூஹு ஒன்றுமே பார்க்க முடியாத குருட்டு ரூஹு, அறிஞ்சிங்களா? அந்த சிறு பரிசுத்தம் இல்லாத பார்க்க முடியாத சிறு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஜிஸ்மு கல்பு ரூஹை கலிமாவை கொண்டு பரிசுத்தப்படுத்துவானாக. கலிமாவை விளங்கி வாழ்வது தௌஃபீக் செய்வானாக. இந்த ஞானங்களை நமக்கு கொடுத்த நம்ம ஷேഖ்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பானாக. ஆஃபி சலாமத் அல்லாஹ் கொடுப்பானாக. அவருடைய தலைமுறைக்கு ஹான்தானுக்கு சிறப்பாக வாழ தௌஃபீக் செய்வானாக. ஃபைஸி நாயகத்துடைய ஒட்டுமொத்த ஹுலஃபாக்கள் முரீதுகள் ஹான்தான் அல்லாஹ் வாழ செய்வானாக. அவர்களுடைய ஹான்தானுக்கு நம்முடைய ஹான்தான், நம்முடைய தலைமுறை பணிவிடையாளர்களாக அல்லாஹ் வாழ செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மீண்டும் மீண்டும் இது போன்ற பல ரமதான்களை அல்லாஹ் தஆலா கலிமாவுடைய விளக்கத்தோடு கழிப்பதற்கு இன்னும் பல ரமதான் நமக்கு நசீபாக்குவானாக. அப்படி இன்னும் 100 ரமதான் அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அப்படி வாழும் காலமெல்லாம் நம்முடைய பெற்றோர்களோடு, நம் பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, மனைவி மக்களோடு, நண்பர்களோடு, உறவுகளோடு சேர்ந்து இந்த ரமதானை கொண்டாட நசீபாக்குவானாக. நம் பாபா அவர்களுக்கு, அம்மா அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட வயசு ஆஃபீஸ் சலாமத்தையும் கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா இது போன்று இன்னும் பல ஆயிரம் பேர்களுக்கு ரமதானுடைய சில்லாவிலே உணவளித்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அப்படி பல ஆயிரம் பேருக்கு சொல்வதற்கு உண்டான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இடங்களையும் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பானாக. நம்ம மதரசாவுக்கு சொந்த பில்டிங்கை எல்லாம் கொடுப்பானாக. வாஹிர் தாவானா அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் பிஹுர்மதி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு